की पवित्र नाम का महिमा हो। தேவனுடைய கர்த்தர் எல்லோரையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து இந்த பரிசுத்த நாளிலே அவருடைய சமூகத்திலே கடந்து வந்து தேவனுக்கு ஆராதனை எடுத்து அருமையானவர் இறக்கம் செய்திருக்கிற பேரன்புக்காய் நம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக। परमेश्वर ने हम सबको आशीष करके समान के लिखा, इसलिए हम परमेश्वर को अधिक धन्यवाद देता हूँ। சங்கீதம் 96 இரண்டாம் வசனத்தை வந்து வாசிக்கலாம்। भजन संगीत 92 और से कोई पढ़ सकता है। இரண்டாம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம்। दूसरा वचन को कोई पढ़िए। கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை இறங்குனது வாசிக்கலாம்। கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை விசேஷமாய் அறிவீர்கள்। உட்காரலாம்। தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக। परमेश्वर के पवित्र नाम का महिमा हो। கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் என்று எழுதப்பட்டுள்ளது। यहोवा के लिए गाओ, उसी के नाम को धन्य करो, दिन प्रतिदिन उसके किए हुए उद्धार का सुसमाचार सुनाते रहो। கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் தினந்தோறும் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் என்று எழுதப்பட்டுள்ளது। यहोवा के लिए गाओ, उसी के नाम को धन्य कहो, दिन प्रतिदिन उसी के हुए उद्धार को सुसमाचार सुनाते रहो। அந்த அதிகாரத்திலே பார்த்தோம்னால் पूरे अधिकार में हम देखें, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் என்று எழுதப்பட்டுள்ளது। यहोवा के नया गीत गाओ करके यहाँ लिखा है। பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நீங்கள் கம்பீரமாய் பாடுங்கள் என்று எழுதப்பட்டுள்ளது। ये सारे पृथ्वी के लोगों यहोवा के लिए जो गाओ करके लिखा है। கர்த்தரை பாடி அவருடைய நாமத்துக்குரிய மகிமை அவர்களுக்கு செலுத்துங்கள் என்று எழுதப்பட்டுள்ளது। यहोवा के लिए गाओ, उसका नाम का महिमा करो करके लिखा है। இப்படி அவருடைய ரட்சிப்பை நீங்கள் சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும் என்று இங்கே அறிவுறுத்தப்பட்டுள்ளது। जो किया वो उद्धार को सुसमाचार के सुनाते रहो करके लिखा है। ஏனென்றால் ஜாதிகளுக்குள்ளே அவருடைய மகிமையும் जो जाति का उनका महिमा, ஜனங்களுக்குள்ளே அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள்। जो देश देश के लोगों के उसका आश्चर्य काम को वर्णन करो करके लिखा है। கர்த்தர் பெரியவரும் जो यहोवा बड़ा है, மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார்। अधिक स्तुति का योग्य है। எல்லா தேவர்களை காட்டிலும் அவரை பயப்படத்தக்கவர் என்று எழுதப்பட்டுள்ளது। जो सब देवता को अधिक जो भाई योग्य है करके लिखा है। சகல ஜனங்களும் जो सब देशों சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே। जो सब देशवासी का जो देवता जो मूर्ति है, கர்த்தர் வானங்களை உண்டாக்கினவர், जो यहोवा ने जो आकाश को बनाया है, மகிமையும் கனமும் அவருடைய சமூகத்திலே இருக்கிறது। जो ऐश्वर्य जो सामर्थ्य उनका साथ है, வல்லமையும் மகத்தோடு பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது என்று எழுதப்பட்டுள்ளது। जो सामर्थ्य उसका धर्म है उसका साथ में लिखा है। நம்முடைய ஆண்டவர் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், जो हमारा परमेश्वर सर्वशक्तिमान परमेश्वर, மகிமையும் மகத்துவம் உள்ள தேவன், जो महिमा और जो आश्चर्य काम करने வானத்தை वाला, பூமியும் சமுத்திரத்தில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன், जो आकाश पृथ्वी जो समुद्र को बनाने वाला परमेश्वर, அவர் ஒருவரே தேவன்। जो अकेले परमेश्वर, நம்முடைய கர்த்தராகிய இயேசு நமக்காக கடந்து வந்து நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார்। अपने प्रभु से अपने लिए उतर गया, जो पाप से हमें छुटकारा किया है। பிதாவாகிய தேவன் நம்மில் அன்பு கொண்ட காரணத்தினாலே पिता परमेश्वर हमारे प्रेम रखा है, इसलिए நாம் பாவிகளா இருந்தால் நம்மில் அவர் அன்பு கூர்ந்தார்। जो हम पापी थे इसलिए हमसे प्रेम रखा है। அதற்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனாய் கர்த்தராகிய இயேசு உலகத்தை அனுப்பி கொடுத்தார்। इसलिए एकलौता पुत्र को जो जगत में वो भेजा दिया। நாம் செய்த பாவத்தின் நிமித்தம், பாவத்தினால் உண்டான அக்கிரமத்தின் நிமித்தம் जो हम किया हुआ पापी, उसका जो अधर्म का कारण, அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே அறையப்பட்டார்। जो कलवारी क्रूस पर गाड़ा गया है, அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டபடியால் और उसका दंड उसने लिया। நாம் அந்த பாவத்திலிருந்து விடுதலை हम பெற்றிருக்கிறோம்। पापों से छुटकारा पाया है, நாம் இன்று ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்। उद्धार पाया है। ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் என்று எல்லாருக்கும் நாம் அறிவுறுத்தி சொல்லுகிறோம்। हम उद्धार पाया जो परमेश्वर रोल करके हम सबको बताते हैं। யார் நம்மிடத்திலே கேட்டாலும் कोई भी हमसे पूछे, நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறோம்। हम उद्धार पाया रोल करके कहते हैं। அப்படி ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்। जो उद्धार गए जो परमेश्वर लोग कैसे रहने करके परमेश्वर चाहता है। ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை நாம் செய்கிறோமா என்று சற்று கவனித்து பார்க்க जो வேண்டும்। परमेश्वर कहते हैं वो कार्य हम करते करके हम सोचना चाहिए। பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் நம்முடைய தேவனாய கர்த்தர் நம்மை ரட்சித்து जो இருக்கிறார்। पाप और अधर्म से परमेश्वर हमें उद्धारा, அப்படி ரட்சிக்கப்பட்ட நாம் நம்முடைய தேவனாய கர்த்தர் நம்ம மீது என்ன சித்தம் வைத்திருக்கிறது அறிந்திருக்கிறோமா? उद्धार पाए लोग हम लोग परमेश्वर क्या इच्छा लगा करके हम कभी सोचा है? நம்மை குறித்து நம்முடைய ஆண்டோடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றி இருக்கிறோமா? हमारे बारे में जो परमेश्वर की इच्छा को हम पूरा किया है क्या? என்பதை நன்றாக ஆராய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும்। हम ठीक से जांच करके देखना चाहिए। நாம் கர்த்தரை பாடுகிறோம், हम परमेश्वर के गीत அவர் गाते हैं, நாமத்தை சோதரிக்கிறோம், उसका नाम का स्तुति करते हैं, இதை நாம் எப்பொழுதும் செய்கிறோம்। हम हमेशा करते हैं। அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமா அறிவிக்கிறோமா என்பதுதான் இப்பொழுது கேள்வி। लेकिन
जो उद्धार किया जो सुसमाचार को हम बताते करके यही बात होती है। அல்லது நாம் ரட்சிக்கப்பட்டது போதும் நாம் பரலோகத்துக்கு போனால் போதும் மற்றவர்கள் கேடு கெட்டு போகட்டும் விட்டு விடுகிறோமா? क्या हम उद्धार हुए तो अपना परिवार उद्धार की बात हो गया क्या सब कुछ छोड़ देते हैं क्या? அல்லது மற்றவர்கள் மீது நாம் பரிதாபம் கொண்டு இவர்கள் பாவத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்களே இவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே கர்த்தராகிய இயேசுவின் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டுமே என்று சொல்லுகிறோமா? क्या हम दूसरों को देख के तरस का करें हम तो ये तो पापी में रहते हैं इसको सुसमाचार सुनना करके हम सोच रहे हैं क्या? ஆண்டவர் தினந்தோறும் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக சொல்லி இருக்கிறார். परमेश्वर हर दिन ये सुसमाचार सुनाने के लिए நம்முடைய உற்றார்கள் உறவினர்கள் जो अपना रिश्ते वाला जो घर वाला நம்முடைய அன்பர்கள் நண்பர்கள் जो हमें मित्र हैं दोस्त लोग நம்முடைய வேலை ஸ்தலத்தில் உள்ளவர்கள் जो हमारे साथी काम करने वाला நான் நம்மளோட கூட அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் जो हमारे साथी आजू बाजू में रहने वाला நாம் பார்க்கிற எல்லாருக்கும் கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். हम जो देखते हैं सबकी सुसमाचार बताना करके परमेश्वर कहता है அவர் நம் ஒவ்வொரு மீதும் அவர் மிகுந்த அன்பு கொண்டவராய் இருக்கிறார். हर एक लोग ये ज्यादा प्रेम रखता है। எவ்வளவு பாவிகளா இருந்தாலும் ஆண்டவரேதான் இன்னும் அவர் நம்மை மன்னித்து மன்னித்து ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். हम कितने पापी थे फिर भी परमेश्वर हमें क्षमा करते करते आ रहा है। அநேகர் இப்பொழுதும் திரும்பி விட்டார்களா என்றால் இல்லை. लेकिन अभी भी बहुत लोग सुधर आए क्या नहीं मालूम। கர்த்தருடைய வசனத்தின்படி பார்த்தால் இன்றும் தவறானவர்கள் தான் இருக்கிறார்கள். लेकिन परमेश्वर के वचन को ओर से हम देखेंगे तो आज भी बहुत लोग இன்றும் களவு செய்கிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள். आज भी बहुत चोरी करने वाले रहते हैं। இன்றும் பொய் சொல்கிறவர்களாகத்தான் आज இருக்கிறார்கள். भी झूठ बोलने वाले भी रहते हैं। இன்னும் தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாம் ஜீவிக்கிறார்கள். आज भी परमेश्वर का नाम प्रिय काम ही करता है। அருமையானவர்கள் நாம் இப்படி இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. प्रेमी हम ऐसा नहीं रहना चाहिए कि परमेश्वर कहता है। தேவனுடைய பிள்ளைகள் என்றாலே நாம் ஒளியின் பிள்ளைகள் என்று அர்த்தம். परमेश्वर के बच्चे का मतलब हम जो रोशनी का जो बच्चा है தேவ ஆவியின் ஒளி நம்மிலிருந்து வீச வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். तो परमेश्वर का चमत्कार वो अपने से प्रकट होने का चाहता है। நம்மை காண்கள் நம்மை போல அவர்களும் பரிசுத்தத்தில் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். जो हमें देखने वाला जो हम भी परमेश्वर का पवित्र में रहने के चाहता है। நம்மோட பலர்கள் நம்மை போல உண்மைகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். हमसे ज्यादा लोग जो सच्चाई में रहने के लिए परमेश्वर हमें उद्धार किया है। நம்மோட பலர்கள் நம்மை போல உண்மையுள்ளவர்களாய் களவு செய்யாதவர்களாய் மற்றவர்களை அபகரிக்காதவர்களாய் நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். परमेश्वर ये चाहता है जो चोरी नहीं करना जो दूसरा का चैन की चीज नहीं करना और सच्चाई बोलने करके परमेश्वर चाहता है। ரட்சிப்பு என்றால் என்ன? जो उद्धार का मतलब क्या है? நாம் செய்த சகலவிதமான தவறுகளிலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்து ரட்சித்திருக்கிறார். तो हर एक गलत काम से परमेश्वर हमें छुटकारा किया। இனி அந்த தவறுகள் நாம் செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். तो वापस हम वो गलत काम नहीं करना चाहिए। ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் பலவிதமான பாவங்களிலே சிக்கி தவிக்கிறவர்களாய் இருந்தோம். हम उद्धार के पहले हर एक पापों में फंसे हुए थे। हम सुबह काम करते थे। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு जो परमेश्वर के जो ग्रहण करने के बाद நான் இதுவரை பாவம் செய்து விட்டேன். हम अभी तक पाप किया है। ஆண்டவர் நான் இப்பொழுது மெய்யாக மனம் திரும்புகிறேன். हम सच्चाई में मन कराता இனி हूँ। நான் எந்த பாவமும் செய்ய மாட்டேன். अभी कुछ पाप नहीं करूंगा। எந்த பொய்யும் சொல்ல மாட்டேன். झूठ नहीं बोलूंगा। எந்த களவுகளும் செய்ய मैं மாட்டேன். चोरी नहीं करूंगा। யாரை நான் அவமதிக்க மாட்டேன். मैं किसी को तुच्छ नहीं जानूंगा। யாரிடத்திலிருந்து நான் எதையும் நான் களவு செய்து கொள்ள மாட்டேன். हम किससे भी छीन लेंगे नहीं। யாரை நான் ஏமாற்ற மாட்டேன். किसी को जो बरकाव नहीं நான் करेगा। உமக்கு பிரியமாக ஜீவிப்பேன். हम आपका प्रिय जीवित உம்முடைய करूंगा। சித்தத்தை செய்வேன். आपका इच्छा को पूरा என்று करूंगा। நாம் வாழும்படியாக தான் தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். जीने के लिए परमेश्वर हमें रखा है। நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்கள் हम उद्धार करने के நாம் बाद பரிசுத்தமானவர்கள் जो पवित्र लोग அப்படி காணப்படுகின்ற பொழுதுதான் மற்றவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். ऐसे हम रहेंगे तो हम दूसरे को सुसमाचार सुन सकते நீங்கள் हैं। மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை சொல்லுகின்ற பொழுது दूसरे के बाद प्रभु यीशु मसीह के बारे में कहते समय நாம் தேவன் விரும்புகிற பிரகாரம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் हम परमेश्वर चाहते जैसा हम पवित्र है क्या உண்மை உள்ளவர்களாய் जो सच्चाई है क्या ஒழுக்கம் உள்ளவர்களாய் जो पवित्र है क्या நீதி உள்ளவர்களாய் धर्मी है क्या கற்புள்ளவர்களாய் जो पवित्र है क्या அன்புள்ளவர்களாய் प्रेमी है क्या நற்கீர்த்தி உள்ளவர்களாய் जो अच्छा काम करने वाले है क्या இதெல்லாம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். ये सब हमसे होना चाहिए। அப்பதான் நாம் சொல்ற சுவிசேஷத்தை அவர்கள் கேட்பார்கள். जब भी वो लोग सुसमाचार सुनेंगे இல்லைன்னா நம்மை பார்த்து கேள்வி கேட்பார்கள். लेकिन आपसे सवाल पूछेंगे முதல்ல நீங்கள் செய்கிற தவறை விட்டு திருந்துங்க. लेकिन आप पहले से आपसे सुधर जाओ அதற்கு பிறகு எனக்கு சுவிசேஷத்தை அறிவிங்க என்று சொல்வார்கள். उसके बाद सुसमाचार बताओ करके बोलेंगे। ஆனபடியால் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது மிகவும் முக்கியமான காரியம். सुसमाचार सुनना बहुत जरूरी बात होती है। எது மிகவும் முக்கியமோ அதை மாத்திரம்தான் எல்லோரும் செய்யாமல் இருக்கிறார்கள். जो क्या अधिक मुख्य बात है वही बहुत लोग नहीं இதை करते हैं। விட்டு மற்ற எந்த காரியங்களும் ஆடுவார்கள் பாடுவார்கள் கொண்டாடுவார்கள் சுவிசேஷம் சொல்வது மாத்திரம் விட்டு விடுவார்கள். लेकिन बहुत लोग ये करेंगे नाचेंगे घूमेंगे लेकिन ये नहीं करेंगे। தேவையில்லாத கதை உடனே ஏராளமான கதையை சொல்லிக் கொண்டே जो இருப்பார்கள். हमें कहानियां बताते रहेगा।
ஆண்டவர் கொடுத்த 2 வார்த்தை இயேசு கிறிஸ்து உங்கள் மீது அன்பு கூர்ந்து சொல்ல முடியவில்லையா? लेकिन परमेश्वर के 2 शब्द है, परमेश्वर आपसे प्रेम करता है कि नहीं कहते? உங்களை பாவத்திலிருந்து அவர் விடுதலை செய்வார் என்று சொல்ல முடியவில்லையா? पाप से छुटकारा करेगा कि नहीं कह सकते? உங்கள் நோய்களிலிருந்து அவர் சுகமாக்குவார் என்று சொல்ல முடியவில்லையா? बीमारी से चंगा करेगा कि नहीं कह सकते? அப்பறம் பிரச்சனைகள் விடுவித்து அவர் ஆசீர்வதிப்பார் என்று உங்களால் சொல்ல முடியவில்லையா? परेशानी में आप छुटकारा करेगा कि नहीं कह सकते? क्या நல்ல காரியத்தை தானே சொல்ல போகிறீர்கள்? अच्छी बात ही करने जाता है, அது கண்டிப்பாக நாம் சொல்ல வேண்டும். जरूर बोलना है। இது கர்த்தருடைய கட்டளையாக இருக்கிறது. ये प्रभु का आज्ञा है। மார்க் 16 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்கலாம். जो मार्क 16 और 15 பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் சொன்னார் என்று எழுதப்பட்டுள்ளது. ये ऐसे भी लिखा है, आप सारी जगत में जाके जो सब जो प्रकार का सृष्टि का सुसमाचार करके लिखा है। நீங்கள் உலகமெங்கும் போய் पूरे संसार में घूमकर சர்வ சிருஷ்டிக்கும், जो सब जो सृष्टि की அப்படி பாருங்க, மனிதர்கள் மாத்திரமல்ல, जो ऐसा जो केवल इंसान नहीं, சர்வ ஆண்டவருடைய எல்லா சிருஷ்டிக்கும் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. सब लोगों को जो सुसमाचार प्रचार करो करके लिखा है। இத்தனை பேர் நம்ம எத்தனை பேர் சுவிசேஷத்தை சொல்லுகிறோம்? जो हम रहते हैं कितने लोग हम सुसमाचार सुनाया है? போன வாரத்தில் எத்தனை பேர் நாம் சுவிசேஷம் சொல்லி இருக்கிறோம்? जो गया हफ्ता में कितने लोग को हम सुसमाचार सुनाया? நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். थोड़ा सोच के देखना। நம்ம ஆண்டவருடைய சித்தம் நாம் செய்கிறோம். परमेश्वर का इच्छा को करते हैं क्या? அல்லது நம்முடைய மனசு மாம்சம் விரும்பின பிரகாரம் உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். क्या अपने मनमानी से हम जीते रहते हैं क्या? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் என்று எழுதப்பட்டுள்ளது. तो मरियम जो अपने से नहीं हटता वो अच्छे जिद को चुन लिया करके लिखा। இந்த உலகம் நமக்கு இது ஒரு டெம்பரரியான உலகம், ये दुनिया थोड़े दिन के लिए हमें रहता ஒரு है, தற்காலிகமான உலகம். जो थोड़े दिन के लिए है। இங்கே காணப்படுற எல்லாமே அழிந்து போகக்கூடியது. यहाँ देखने वाला सब नष्ट हो जाएगा। அழியாத நித்திய ஜீவனை பெற போகிற நாம் नष्ट होता है वो अच्छा वो उसमें ऊपर है। அந்த பரலோகத்திலே பெரிய பலன்களை பெற்றுக்கொள்ள இருக்க நாம் जो स्वर्ग में जो जो फल पाने वाला रहता है हम அதற்கான வேலையை தான் செய்கிறோமா இன்னும் செய்யாமல் இருக்கிறோமா? उसका काम के लिए हम करते हैं क्या? नहीं करते। நாம் இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். आपको सावधान से रहना चाहिए। கர்த்தருடைய கட்டளை நம்மை குறித்து கர்த்தருடைய கட்டளை நாம் நிறைவேற்றுகிறோமா? अपने बारे में परमेश्वर का आज्ञा को हम पूरा करते हैं அப்படி क्या? அல்லாவிட்டால் இன்றே நாம் மனம் திரும்பி ஆண்டவரே என்னை மன்னித்து விடும், நான் இனிமேல் சுவிசேஷம் சொல்லுவோம் என்று நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ऐसा नहीं तो हम ही आज मन बनाकर परमेश्वर हमें हम आज से हम शुरू करेंगे आपका काम आज आपको पूरा करने के। நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை ரெண்டே வார்த்தை தான். हम दूसरे को जो बोलने का 2 ही शब्द है। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார், जो प्रभु यीशु मसीह आपसे प्रेम करता है, உங்கள் மீது அன்பு கூறுகிறார், आपसे प्रेम करता है, உங்களுக்கு நன்மை செய்வது எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார். जो आपको भलाई करने के लिए हमेशा तैयारी में रहता நீங்கள் है। இருந்து கஷ்டப்பட வேண்டும், क्यों इतना तकलीफ उठाते நீங்கள் हो? இருந்து பிரச்சனை இருக்க வேண்டும், आप परेशान में रहते हो, நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், आप ग्रहण कर लीजिए, அவர் உங்களை ரட்சிப்பார், वो उद्धार करेगा, உங்களுக்கு நன்மை செய்வார். आपको भलाई करेगा। நல்ல காரியத்தை சொல்ல முடியாது. ये अच्छा काम को नहीं कर सकते। ஒரு ஆளுக்கு சுகமில்லை என்று வைத்துக் கொள்வோம், किसी की बीमारी है समझो, உடனே நாம் சொல்லிவிடுவோம் அல்லவா? आप तुरंत बोल देते हैं இது ஒரு நல்ல பெரிய டாக்டர், ரொம்ப திறமுள்ள டாக்டர், எனக்கு நன்றாக அவரோட முக சுகமாயிடும். जाइए एक अच्छे डॉक्टर है उसके बाद जाइए ठीक हो जाएगा हम कहते हैं। எல்லாத்துக்கும் காட்டிலும் பெரிய டாக்டர் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. जो सबसे जो बड़ा डॉक्टर है अपना प्रभु यीशु அவரை मसीह। பற்றி சொல்றது உங்களுக்கு ஏன் வெட்கம் வருதுன்னு तो கேட்கிறேன். उसके बारे में बोलने क्यों आप शर्माते हो? வெட்கப்பட்டு தான் சொல்லாம இருக்கீங்க. शर्म करते हैं इसलिए அல்லது என்னமோ நினைக்கிறோம், ஆண்டரை பத்தி சொல்லுங்க உங்களுக்கு இவ்வளவு வெட்கம். लेकिन जो परमेश्वर के बोलने के लिए आपको इतना शर्म। தேவையில்லாத கதையோட சொல்லுங்க, அதை மனம் போல கதை விடுவாங்க. लेकिन जो व्यर्थ बात करने के लिए बहुत बहुत बोलते हैं। உள்ளதை இல்லதை சேர்த்து கேட்டு அப்படியே அனுப்பிடுவாங்க. जो सही है वो जो गलत है वो सब मिलके वो बात की बेच देते हैं। இதெல்லாம் விட்டுட்டு ये सब छोड़ பலன்கள் நமக்கு ஒரு பெரிய பலன் இருக்கிறது. जो स्वर्ग में बड़ा जो फल है அதை பெற்றுக் கொள்வதற்கு वो पाने के लिए இந்த உலகத்தில் என்ன வேலை செய்ய வேண்டும்? दुनिया में हम क्या काम करना है? நாம் வந்து புசிக்கிறதுக்கும் இருக்கிற வீட்டுக்கும் பல காரியங்கள் பிள்ளை படிப்பும் பல காரியங்கள் என்ன உழைக்கிறோம். जो हम रहने के लिए घर के लिए जो हम खाने के लिए और बच्चे पढ़ने के लिए हम कितना काम करते இது हैं? கொஞ்ச வருஷத்துல இது எல்லாமே அழிஞ்சு ये போயிடும். थोड़े साल में पूरा हट जाएगा। அழியாத வந்து நாம் பரலோகத்துல போய் இருக்க போகிறோம். जो ना नष्ट होते हैं वो स्वर्ग में है। அங்க போகும்போது நமக்கு அதுக்கான ஆத்மாக்கள் அங்கே இருக்க வேண்டும். लेकिन वहाँ जाते वक्त उधर का आशीष हमको मिलना चाहिए। ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள் जो परमेश्वर का आत्मा का जो அவர்கள் தான் ஞானம் உள்ளவர்கள். जो लोग ज्ञानवान அப்ப है, ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணாதேட்டா आज जो परमेश्वर का आत्मा का जो नहीं करेगा ஆக்சுவலா வேதத்தின் பிரகாரம் பார்த்தால் நீங்கள் ஞானத்தில் குறைந்தவர்கள் தான். आप लोग जो निर्बुद्धि रहते हैं इसलिए समझ जाते हैं। ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள் जो परमेश्वर का आत्मा का आदाय करता है வானமண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்கும் பிரகாசித்துக் கொண்டே जो இருப்பார்கள். आकाश मंडल में तारों का समान चमक करेगा। அப்ப நம்ம சுவிசேஷம் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? क्या सूचना
सुनना है சரி, வேலை பார்க்கிற இடத்துல யாராவது சுவிசேஷத்தை சொல்லிருக்கீங்களா? जो काम करने समय में किसी को बताया ஆரம்பத்துல சொல்லுறது கேளுங்க. அப்படிதான் இருக்கணும். ऐसे रहना चाहिए। जो வேத வசனத்தை விதைக்கிறது நம்முடைய கடமை. जो परमेश्वर का वचन को बोझना, வசனத்தை சொல்ல வேண்டிய மாற்றம் தான் நம்முடைய जो கடமை. अपने बोझना अपना काम है। அந்த மாதிரி என்னைக்கே ஒரு நாள் அவங்கள இருந்து அது முளை விட்டு எழும்பும். जो किस दिन उग के आ जाएगा। நீங்க சொன்ன ஒரு வார்த்தை ஒரு மனுஷனை ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வரும். तो आप दिया वो एक वचन आपसे जो उतर के दूसरे को लेके ஒரு आएगा। ஆத்மா மனம் திரும்புகின்ற பொழுது, एक आत्मा जो मन फिराते ஒரு समय, ஆத்மா ரட்சிக்கப்படுகின்ற பொழுது, एक आत्मा जो मन फिराते थे, பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று எழுதப்பட்டுள்ளது. तो स्वर्गीय में बहुत आनंदित होने के लिए कहा है। அப்ப பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டானா आज स्वर्गीय में बहुत आनंदित होने के लिए அதற்கான ரிவார்டுகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. इसके लिए तोहफा भी दिया जाएगा। யார் ஜெயம் கொள்ளுகிறார்களோ जो विजय पाता है அவர்களுக்கு தேவனாகத்தர் ஏராளமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். उनके लिए बहुत आशीष परमेश्वर रखा है। அவர்களுக்கு கிரீடங்களை வைத்திருக்கிறார். जो उसका सुख भी रखा है, சொல்லி முடியாத நன்மைகளை வைத்திருக்கிறார். हर एक बड़ाई भी रखा है। நிச்சயமாக நம்ம வந்து ஆத்மாவே செய்ய तो வேண்டும். जरूर हम आत्मा का सब सहायता करना है। ஆத்மாவே செய்யாவிட்டால் जो आत्मा का जो नहीं पता है तो ஒரு பிரயோஜனமும் கிடையாது. कोई बात नहीं ஒரு है। பிசினஸா வைத்திருக்கேன் अगर வச்சுக்கொள்ளுங்க. गंदा समझ लो, 10 வருஷம் பார்த்தா அதே இது 2 பேருக்கு டீ மட்டும் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா உங்க பிசினஸ் ஒண்ணு இல்லன்னு அர்த்தம். जो 10 तक तो एक ही चाय बना के देते रहेगा तो क्या आपका धंधा आगे नहीं बढ़ा है। ஒரு வருஷத்துல இன்னும் கொஞ்சம் கூட்டுகிறா, 5 साल में दूसरा बढ़ता है, இன்னொரு இடத்துல இந்த அந்த இடத்துல வந்து கேண்டீன் போடுகிறா. और 2-3 जगह में उसमें दुकान இப்பதான் போக போக ஒரு பெரிய லெவல் அடைகிறா. और जाते जाते जो बड़ा நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்க வேண்டும். जो अपना जिंदगी में आगे बढ़ता நீ है। வளர்ச்சி இல்லாமல் எல்லோரும் குந்தி போயிருக்கிறீர்கள். अगर आपको जो आगे नहीं बढ़ते हैं एक तो कमी में இப்ப रहते हैं। ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஒரு கணக்கு போட்டு பாருங்க. लेकिन उधर पाके कितना साल हो गया ये सब ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆத்மாக்காக சுவிசேஷம் நான் வந்து ஆலயத்துக்கு அழைச்சு வந்து எத்தனை ஆத்மாக்கள் இருந்திருப்பாங்க. अगर एक साल में एक व्यक्ति को लेके आए तो कितना व्यक्ति होगा। இதை குறித்து யாருக்கும் கவலை இல்லை. इसका बारे में कोई चिंता नहीं है। நாளை காலையில எழுந்திருச்சோன்னா கம்பெனில போய் என்ன வேலை செய்யணும், लेकिन कल सुबह उठ के कंपनी में जाके क्या काम அவன் என்ன சம்பளம் எனக்கு தருவான், क्या पगार देगा, அதை வச்சு எப்படி சாப்பிடுவேன், कैसे हम அதை வச்சு எப்படி வீடு வாங்குவேன், அதை வச்சு மத்த எல்லாம் செலவழிப்பேன், कैसे हम खर्च அடுத்த करेंगे, எனக்கு என்ன வேலை இருக்குது, उसके बाद हम क्या काम இதுவே நினைச்சு நினைச்சு இதே மனுஷன் முன்னே போயிடறான். यही सोचकर इसमें हम डूब जाते हैं। தேவன் என்ன குறித்து என்ன சொல்லி परमेश्वर இருக்கிறார்? से मेरे बारे में क्या कहा। உலகத்துல கோடான கோடி மக்கள் மத்தியில என்னை அவர் பிரித்தெடுத்திருக்கிறாரு, ये दुनिया में करोड़ों का लोग के बीच में हमें उतार गया है, என்னை ரசித்திருக்கிறாரு. उतार किया है। எனக்கு அவர் வைத்திருக்கிற பிரதான வேலைதான் என்ன, जो परमेश्वर ने मेरे लिए रखा काम किया है, அந்த வேலையை நான் செய்திருக்கிறேன். वो काम मैं किया है क्या। இது சாதாரண வேலை தான். ये छोटी काम है। வேலை முடிஞ்சு வரும்போது கூட நான் ட்ராக்ஸ் வச்சுட்டு ஒரு 5 ரூபாய் ஒரு ட்ராக்ஸ் கொடுத்துட்டு வரலாம். जो काम से जो वापस लौटते समय में जो ट्रैक्स किसी को भी दे सकता है। ஒருவேளை அதை படிச்சு பார்த்து இது என்ன எழுதிருக்கீங்க என்ன அதை திருப்பி கூப்பிட்டு இது எல்லாம் எழுதிருக்கிறது எங்க இருக்கு வாங்க கோயில கூப்பிட்டாலும் ரசிக்கப்பட்டுருவாங்க. लेकिन जो पढ़ने के बाद भी वो लोग बोलेगा ये क्या करके पूछेंगे तो हम चर्च में आ सकते हैं। எங்கே ஒரு இடத்துல போய் அவங்க வந்து ஆண்டரை கொடுத்து அறிந்து கொள்ள முடியும். हम कहीं भी जाके वो परमेश्वर के बारे में जान நாம் सकते हैं। இதெல்லாம் செய்ய மாட்டோம். ये हम सब नहीं करेंगे। பெரிய பார்ட்டி கொண்டு நல்ல பெரிய ஹோட்டல்ல போய் 3 மணி நேரம் 4 மணி நேரம் பார்ட்டி கொண்டாடிட்டு வருவோம். हम बड़े पार्टी रखेंगे, बड़े होटल में जाएंगे, 3-4 घंटा हमको இதோட சாப்பாடு முன்னே போட்டோ எடுத்து போட்டு உடனே ஸ்டேட்டஸ்ல போட்டு பாருங்க இந்த சாப்பாடை சாப்பிடுறோம் இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதை எடுத்து போடுறது ரொம்ப தீவிரமா இருக்கு. इसमें वो हम फोटो लेके सेल्फी लेके सब व्हाट्सएप में डाल देते हैं। 4 பேருக்கு ஸ்பீச்சர் சொல்லுங்க அதை போட்டோ எடுத்து வந்து ஸ்டேட்டஸ்ல போடுங்க 4 பேருக்கு ஸ்பீச்சர் சொல்லிட்டு இருக்கிறேன். लेकिन मैं तो ऐसे सोच करो जो 4 लोग को हम सुसमाचार करके वो सेल्फी में डालो। அப்ப அதை பார்க்கிறவங்க என்ன உண்டா ஐயோ நானும் சுவிசேஷம் சொல்லணுமே. लेकिन वो देखने वाले को सोचेंगे हम भी ऐसा करना ஆண்டவர் चाहिए। நமக்கு வந்து பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். परमेश्वर ने बहुत योजना ஆனா बनाया है। திட்டத்தெல்லாம் தூக்கி முக்கல் வச்சிட்டு हम सब उसके साइड में रखा है। இந்த உலகத்துல இப்ப என்ன ये दुनिया में अभी क्या है, ஜாலியா இருக்கிறோமா जो एकदम खुशी से रहते அது हैं, போதும் நினைச்சிட்டு இருக்கிறோம். अपना काफी करके सोचते हैं। இது எல்லாம் வாழ்க்கை அருமையானவர்களே. ये जिंदगी नहीं है, இதுக்காக அழைக்க கூடாதில்லை. इसके लिए हम अप्लाई नहीं किया। நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பமாக இல்லை. जो अपना जिंदगी शुरू नहीं हुआ, என்ன கர்த்தரிடத்தில் கடந்து செல்கிறோமோ जिस दिन हम परमेश्वर के पास जाते हैं, அப்போது நம்முடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. जब से आपका जिंदगी शुरू होता है, அதுக்கு நாம் வாழக்கூடியவர்கள். जो हजार साल हम जीने वाला है, அதற்காக நம்ம என்ன செய்திருக்கிறோம் उसके लिए हम क्या करते हैं, கொஞ்சம் யோசித்து பாருங்க. थोड़ा सोच के நீங்க देखिए। ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆகுது? आप उधर पाते कितना साल हो गया, எத்தனை ஆத்மா நீங்க சம்பாதிச்சிருக்கீங்க? जो कितने लोग यहाँ लेके आया है, அப்படின்னா நீங்க இதுவரையில எதுக்கும் ஆகாதமான அர்த்தம் ரைட்டு தானே? लेकिन अब लोग कुछ काम का नहीं करके मतलब என்ன நீங்க செஞ்சிருக்கீங்க? ஆண்டவருக்காக எதையாவது ஒண்ணு செஞ்சிருக்கீங்க. जो परमेश्वर जो कुछ भी किया है क्या, எந்த இடத்துக்கெல்லாம் போறீங்க எங்கெல்லாம் வரீங்க எவ்வளவு ஞானம் போட்டிருக்கு. ஒரு ஆத்மாவுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷம் சொல்ல முடியும் இல்லையா? आप कहीं भी जाते हैं कहीं भी आते हैं, परमेश्वर के बारे में आपको बोल नहीं सकते हैं। நாம் நமக்குள்ள வெட்கப்பட வேண்டாம். हम अपने लिए तो सम्मान चाहिए। நாம் வந்து சுவிசேஷம் அறிவிக்க கடமைப்படாத ஆண்டவருடைய கட்டளை நம்மை குறித்ததான ஆண்டவருடைய கட்டளை. हम सूचना सुनना चाहिए, परमेश्वर का आज्ञा है।
வார்த்தைகள் மிகவும் அருமையாக எழுதப்பட்டுள்ளது. जो मत्ती पुस्तक में ऐसे बहुत लिखा है, உலகத்தில் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. जो दुनिया में सब अधिकार मुझे दिया गया है, எதுக்குமே பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். किसी के लिए मत डरो करके யாருக்கும் பயப்பட வேண்டாம். किसी के लिए मत डरो। மத்தேயு 28 அதிகாரத்திலே பார்ப்போமானால் 28 में ऐसे लिखा है, அப்பொழுது அவர் வந்து இயேசு சொல்லுகிறார், परमेश्वर कहता है, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. स्वर्ग और पृथ्वी के सारे अधिकार मुझे दिया गया है। நம்முடைய ஆண்டவருக்கு அத்தனை அதிகாரம் கொடுக்கப்பட்டது, நமக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்பது தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். अपने परमेश्वर को जो अधिकार दिया है तो अपने भी वो दिया है करके हम समझना ஆக चाहिए। நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, इसलिए तुम जाओ और सब जातियों के लोगों को जो चेला बनाओ और उनके पिता पुत्र पवित्र आत्मा के नाम से बपतिस्मा दो। நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். जो उन्होंने सभी बातों को जो मैंने तुमसे जो आज्ञा दी थी उसी के मानना सीखो। இது உலகத்தின் முடிவு வரைக்கும் சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். और देखो मैं जगत के अंत तक सदा तुम्हारे संग घूम करके लिखा है। நீ எதற்கும் பயப்பட வேண்டாம். किसी के लिए मत डरिए, சகல அதிகாரம் என்னிடத்தில் இருக்கிறது. जो सब अधिकार हमें दिया गया நீங்கள் है, என்னுடைய பிள்ளைகள். आप मेरे बच्चे हैं, அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். जो अधिकार मैं तुम्हें देता நீங்கள் हूँ। புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சுவிசேஷத்தை அறிவிங்க. अब सब जातियों में जाके सुसमाचार सुनाओ। உலகத்தின் முடிவு வரைக்கும் சகல நாட்களிலும் எப்போது நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். जो जगत का अंत के दिन सदा तुम्हारा संग घूम करके परमेश्वर कहता है। அருமையான தேவனுடைய ஜனமே, परमेश्वर के बच्चे இந்த लोग நாளில் இருந்து புறப்பட்டு கோயிலுக்கு புறப்பட்டு போன நேரத்தில் இருந்து परमेश्वर से बाहर निकलते समय இதுல இருந்து நீங்க என்ன தினம் நீங்க யாரை பார்த்தாலும் கண்டிப்பா 4 வார்த்தைகள் சொல்லுங்க. जब किससे मिलेगा तो भी जो 4 लोग तो सुसमाचार सुनाओ। ஆயத்தவர்கள் அழைத்தவர்கள் வெற்றிகள் நடத்தி விடுங்க. अगर वो तैयारी है तो उनको लिख அவங்களால உங்களுக்கு மீட்கப்பட்டு வெற்றிக்கப்பட்டால் அதற்கான ஆசீர்வாதம் உங்களுக்கு ஏராளமாக வரும். आपसे जो उतर पाए तो उसका आशीष आपको இன்னைக்கு मिलेगा। பரலோகத்துக்கு ஒரு பெரிய கூட்டம் வரவேற்க அங்கே கடந்து வந்து நிற்கும். पहुंच जाएगा तो बहुत भीड़ आपको जो स्वागत करने के लिए ஆத்மாவை ஆதாயம் பண்ணாவிட்டால் अगर जो आत्मा को तो लेने நீங்கள் போகும்போது பரலோகத்தில் வரவேற்க ஒரு ஆட்களும் இருக்க மாட்டார்கள். स्वर्ग में तुम स्वागत करने के लिए कोई भी नहीं खड़ा ஐயோ रहेगा। இப்படி எல்லாம் இருக்கிறது, நான் எப்படி எல்லாம் செய்திருப்பேன் அன்றைக்கு நீங்கள் வருத்தப்பட வேண்டியது இருக்கும். ऐसे आए करके आप उस दिन आप सोचते रहेगा। இது நம்முடைய கடமை என்று அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ये अपना जो आज्ञा करके लिखा है, அதெல்லாம் கர்த்தருடைய கட்டளை என்று பார்த்தோம். जो पहला परमेश्वर का आज्ञा है, இப்பொழுது வந்து நம்முடைய கடமை என்று இங்கே அப்போஸ்தலன் எழுதி வைத்திருக்கிறார். अपना काम ही करके प्रति लिख के रखा ஒன்று है। கொரிந்தியர் 9 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கலாம். जो पहले पद 9 और 16 को कोई पढ़िएगा। சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. எனக்கு மேன்மை பாராட்ட இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமை. அது என்மேல் உள்ள கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் சுவிசேஷத்தை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்காதிருந்தால் எனக்கு ஐயோ. எனக்கு ஐயோ. यदि जो सूचना से जो सुना हूँ और मेरे लिए कुछ घमंड की बात नहीं, क्योंकि ये तो मेरे लिए जो अवश्य है। यदि मैं सुसमाचार ना सुना हूँ तो मैं मुझ पर आए करके लिखा है। இந்த வசனத்தை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ये वचन को आप ठीक से समझना चाहिए। சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட இடமில்லை. अगर सुसमाचार सुनाएगा तो मुझे घमंड की कोई जरूरत बात நான் नहीं है। ஏராளமான மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறேன். आप बहुत सुसमाचार सुना அதை குறித்து நம்ம பெருமை அடைய வேண்டியதில்லை. उसे हम घमंड नहीं कर सकते। ஏனென்றால் அது என்மேல் உள்ள கடமை என்று எழுதியிருக்கிறார். और मेरे ऊपर जो किया वो बोल लिखा है। இதற்காகத்தான் தேவன் இந்த உலகத்தில் பிறப்பித்தார். इसलिए परमेश्वर हमें जो प्रकट किया है, இதற்காகத்தான் தேவன் என்னை ரட்சித்தார். इसके लिए जो परमेश्वर उद्धार किया है, இதற்காகத்தான் தேவன் எனக்கு அதிகாரத்தை தந்தார். जो इसके लिए जो परमेश्वर अधिकार दिया है, இதற்காகத்தான் தேவன் என்னோட இருக்கிறார். इसलिए परमेश्वर हमारे साथ रहता है। நாம் சுவிசேஷத்தை கண்டிப்பாக அறிவிக்க வேண்டும். हम जरूर जो सुषमा सुनना இது என்னுடைய கட்டாய கடமையாக இருக்கிறது. ये हमें जरूरी बात है। சுவிசேஷத்தை நாம் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. जो सूचना ना जो प्रचार नहीं करे तो मुझ पर आएगा भी लिखा है। கொஞ்சம் நினைத்து பாருங்க, சுவிசேஷத்தை பிரசங்கிக்காவிட்டால் अगर सूचना ना सुना तो உங்களுக்கு ஐயோ என்று जो எழுதப்பட்டுள்ளது. आपका हाई करके लिखा है। தேவனுடைய ஜனங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். परमेश्वर की जनता बहुत सावधान से रहना चाहिए। நாம் வந்து சுவிசேஷத்தை அறிவித்தால் தேவனாய் கர்த்தர் மிகுந்த சந்தோஷம் அடைகிறார். हम सुषमा सुनाएंगे तो परमेश्वर बहुत खुशी நம்ம होगी। மிகுந்த அழகுள்ளவர்களாக ஆண்டவர் பார்க்கிறார். परमेश्वर बहुत सुंदरता देखता யார் है। அழகானவர்கள்? कौन सुंदरता है? நிதிர்கள் யார் அழகானவர்கள்? जहाँ रहते हैं कौन जो एकदम सुंदर में रहता है। போயிட்டு முகத்துல நல்ல பாலிஷ் பண்ணிட்டு வந்தவங்களா, जब चेहरा को एकदम दो साफ करके आए लोग, அல்லது வித்தியாசமான எல்லாம் உடை கொடுத்துட்டு வந்தவங்களா, जो अच्छा कपड़ा पहन के आए लोग, அல்லது ரொம்ப கலரா இருக்கவங்களா, लेकिन जो अच्छा जो कलर में रहते हैं लोग, யாருன்னா அழகானவர்கள்? कौन जो एकदम ஏசாயா 52 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கலாம். ऐसा या 52 अच्छे पे पड़ेगा।
சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டுள்ளது. पहाड़ों पर उसी की बाहों की जो सगनुआ है, जो उसका सुनसर रहता है, जो शांति पात्रों को सुनाता है, जो कल्याण सुसंसार का उद्धार जो संदेश देता है, जो सियोन से कहता है तेरा परमेश्वर राज्य करता है. தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். जो परमेश्वर में उद्धार ஆனபடியால் நாம் சமாதானம் பெற்றிருக்கிறோம். इसलिए हम शांति पाया है. அந்த சமாதானத்தை போய் தான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். जो शांति को दूसरा को जो कहना चाहिए, நற்காரியங்களை கர்த்தருடைய கிரியைகளை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். अच्छा कामों को दूसरा को बताना करके परमेश्वर कहता है. உலகத்தில் மிகவும் பிரதானமான ஒரு மனிதன் பாவத்திலிருந்து மீட்பை பெற்றுக் கொள்வதுதான். जो जगत में जो बड़ी बात है, जो पाप से छुटकारा पाना. இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு पाप से छुटकारा पाने के लिए எத்தனையோ கோயில்களுக்காக எங்கெங்கெல்லாமோ அவர்கள் கடந்து செல்கிறார்கள். जितना मंदिर में जाते हैं कहीं कहीं वो लोग जाते रहते हैं. என்னென்ன பாவ விமோசனத்திற்காக என்னென்னலாமோ பூஜை பலிகள் செய்கிறார்கள். तो पाप को जमा करने के लिए वो लोग कहीं पूजा करता है. அவைகளால் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதில்லை என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். तो उससे पाप क्षमा नहीं होता है, परमेश्वर लिख के रखा கர்த்தர் है. இயேசுவின் இரத்தம் தான் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டுள்ளது. यीशु मसीह का लागू जो सब पापों को शुद्ध करके लिखा है. நாம் அப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். हम उद्धार पाया அப்படி है. ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் जो उद्धार पाया लोग போய் ஜனங்களுக்கு சமாதானத்தை கூற வேண்டும். जो जाके हम कल्याण करना உலகத்தில் चाहिए. மக்கள் சமாதானமற்று இருக்கிறார்கள். जो बहुत लोग शांति नहीं பல पाते, பல வேதனைகளிலே வியாதிகளிலே பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறார்கள். जो परेशानी में व्याकुल में हमेशा रहते हैं. இவர்கள் நிச்சயமாக விடுதலை கொடுக்க ஆண்டவர் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார். लेकिन जो परमेश्वर उसको छुटकारा करने की तैयारी में रहता है. அதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே. वो लोग जानना चाहिए. ஆனால் நம்மை அவர் ரட்சித்து வைத்திருக்கிறார். इसलिए हमें उद्धार किया है. டூட்டியை நீங்கள் போய் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ये कामों को जाके सुसमाचार सुनाओ करके परमेश्वर कहता है. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து जो कल्याण जो सुसमाचार जो देने वाला, நீங்கள் பெற்ற ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தியவர்களுக்கு விவரமாய் சொல்லி जो उद्धार का संदेश देता है, நம்முடைய தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். जो तेरा परमेश्वर राज करता करके कहना இப்படி चाहिए. சுவிசேஷம் சொல்லுறவர்கள் மிகவும் அழகானவர்கள் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ऐसे सुसमाचार सुनने वाला बहुत सुंदरता करके लिखा है. அப்ப இப்ப யார் அழகானவர்கள் जो जो सुगास देना है, சொல்லுங்க பார்க்கலாம். कहते சுவிசேஷத்தை சொல்ல முடிய வேண்டாம். जो सुसमाचार सुनने वाला, நீங்க யாராவது அழகானவங்களை இப்ப இருக்கீங்களா? अभी कोई सुनाना रहता है क्या? யாருமே இல்லை. ஏன்னா நீங்க சுவிசேஷம் சொல்லல. लेकिन किसी का सुसमाचार नहीं सुनाया. நீங்க அழகா இருக்கணும்னா இன்னையில இருந்தே சுவிசேஷத்தை ஆரம்பித்த விட अगर आप सुंदरता रहने के लिए आज से ஆண்டவர் விரும்புகிற கருவியோட கருத்துல இருக்குன்னா இந்த சுவிசேஷத்தை இன்றைக்கு ஆரம்பித்து விட வேண்டும். ऐसा परमेश्वर का जो हाथ में रहता, जो वस्तु का सामान रहना ஒரு चाहिए. 10 வார்த்தையா சொல்லுங்க, அவர் ரட்சிக்கப்படட்டுமே. अगर वो 10 शब्द कहिए वो लोग उतार पाएंगे. ஆண்டவர் சுவிசேஷம் சொல்ல வேண்டியது மிகவும் முக்கியமான ஒன்று. लेकिन सुसमाचार सुनना बहुत जरूरी बात है. நான் ஒரு காரியத்தை அறிந்திருக்கிறேன். मैं काम जानता அது हूं. என்ன என்றால் वो क्या है? ஒரு ஊழியர் இருக்கிறார். एक सेवक है, அவருடைய ஆராதனை சண்டே ஆராதனை நடந்து முடியும். जो संडे का आराधना जो कदम होएगा, நடந்து முடிஞ்சோன்னா அவரும் அவருடைய பையனுமாக சேர்ந்து மாலையிலே டிராக்ஸ் ஊழியத்துக்கு கடந்து சென்று விடுவார். लेकिन शाम को उनको सेवक उनका लड़का दोनों ट्रैक्स देने के लिए चला जाएगा. டிராக்ஸ் எல்லாரும் தெரியுங்களா? அதாவது சின்ன இந்த பாம்ப்ளெட் மாதிரி கர்த்தருடைய செய்தி இருக்கு. அந்த இது வந்து எல்லாரும் கொடுத்து நீங்க எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, அவர்களை ரட்சிப்பார், உங்களை சுகப்படுத்துவார், நன்மை செய்வார் சொல்லி கொடுத்து விட்டு வந்து விடுவார்கள். जो पेपर में जो परमेश्वर का वचन लिखा होगा वो देखिए, आप परमेश्वर पे विश्वास करो, वो चंगाई करेगा, आपको छुटकारा देगा, बोलते रहेगा. இது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலையில் உள்ள செய்வது வழக்கம். ये हर एक रविवार का दिन शाम को वो लोग करते थे. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையிலே जो एक रविवार का शाम का समय, அந்த ஊழியருடைய மகன் வந்து அப்பா நான் ரெடி, நீங்கள் ரெடின்னு கேட்கிறான். जो सेवक का लड़का पूछता है डैडी मैं रेडी हूँ तो आप रेडी है क्या? அவன் கொஞ்சம் தயங்குகிறார். लेकिन वो थोड़ा सोचता है, ரொம்ப மழையாக இருக்கிறதப்பா, बहुत ज्यादा बरसात है, குளிர் அதிகமாக இருக்கிறது, गर्मी भी लगता है, இன்றைக்கு நாம் எப்படி போய் கொடுக்க முடியும் आज कैसे जाके सब लोग दे सकते हैं? அப்படி சொன்ன உடனே ये सब कहने के बाद மழை இருக்கிறது சரிதான், जो बरसात करता है ठीक है, குளிர் இருக்கிறது சரிதான், जो ठंडी भी रहती है ஆனா மக்கள் பட்டணங்களுக்கு போகாமல் இருந்து கொண்டா இருக்கிறாங்க கேட்டிருக்கிறான். लेकिन जनता लोग जैसा बाहर जाता नहीं है क्या, ऐसे से அவருடைய உடல்நிலை அதை ஒத்துக்கொள்ளாதபடினால ஒரு சற்று யோசித்து இருக்கிறார். लेकिन उसका जो शरीर का बारे में वो सोचने लगा. அவருடைய மகன் ஓரளவு கொஞ்சம் வாலிப பையன் தான். जो उसका लड़का जो जवान लड़का है, ரொம்ப வாலிபுல ஓரளவு வாலிப பையன்.
जवान लड़का तो है। அப்பா சொல்லுவாங்க, அப்பா நீங்க எனக்கு பெர்மிஷன், நான் முடிஞ்ச அளவு கொடுத்துட்டு வந்து விடுறேன். पिताजी बोलिए मैं जाके सबको देख के आता करके कहता है। அவருக்கு அதிகம் மனம் இல்லாம சரிப்பா கேட்டுக்கொண்டே இருக்கான், சரிப்பா நீ போயிட்டு பத்திரமா போயிட்டு ट्रैक्स எல்லாம் கொடுத்துட்டு பத்திரமா வீட்டுக்கு வந்து விடு என்று சொல்லி அனுப்பி விட்டான். लेकिन उससे आपने बोला ठीक से सामान की जाओ और ठीक से देख के आ जाओ करके उसने कहा। இந்த பையன் மழையும் பெய்கிறது குளிர் அடிக்கிறது இந்த ट्रैक्स எல்லாம் எல்லா வீட்டுக்கும் கொடுத்து விட்டான். लेकिन जो बारिश भी करते हैं ठंडी भी लगती है लेकिन सब घर में ये ट्रैक्स उसने दे दिया। ஒவ்வொரு வீட்டையும் தட்ட வேண்டியது, एक घर में जो टच करना நல்ல இடத்துல கேட்பாங்க, जो लोग पूछेंगे கர்த்தர் உங்கள் மீது அன்பா இருக்கிறார், परमेश्वर आपसे प्रेम करता है, அவர் உங்களை ஆசீர்வதிக்க वो விரும்புகிறார், आपको आशीष करना चाहता है, எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு தருவார். जो सब आशीर्वाद भी देगा। அந்த ट्रैक्स நீங்கள் படித்து பாருங்க. अगर ये जो ट्रैक्स को आप पढ़ के என்று देखिए கொடுத்து விட்டு போய் விடுவார். लेकिन वो बोल के चला जाएगा। எல்லாம் கொடுத்துட்டா ஒரு ट्रैक्स மட்டும் கையில இருக்கிறது. लेकिन साथ दे दिया एक ही उसको बचा उसका மழை பெய்து கொண்டிருக்கிறார். आए बरसात करता रहता है। ஊரின் ஒரு வந்து மூலையிலே போய் நின்று கொண்டிருக்கிறார். एक गांव का कोने में जाके वो खड़ा हो गया। அப்பொழுது எதிர்த்தால் பாருங்க அங்க ஒரு வீடு இருக்கிறது. लेकिन सामने देखा तो एक घर था। இந்த ஒரு ट्रैक्स கொண்டு வந்து இந்த ஒரு ट्रैक्स அந்த வீட்டுல கொடுத்து விட்டு போய் விடுவாங்க. लेकिन एक ट्रैक्स को घर में हम देख के चला जाएगा सोच रहा था। அந்த ரோட்டை கடந்து அந்த வீட்டுக்கு போய் விட்டான். रोड क्रॉस करके वो रोड में उस घर पे गया। அந்த வீடு கதவு பூட்டப்பட்டிருக்கு. लेकिन वो घर तो बंद हुआ था। எப்படி கொடுத்துட்டு போய் விடுவோம், ऐसे भी देख के चला ஒரு जाएगा। ஏக்கல் கொடுத்து விட்டு போய் விடுவோம். लेकिन देख के जाएंगे करके सोच रहा था। பெல் அடித்து பார்க்கிறார், जो बेल दबा रहा है யாரும் ஒன்றுமே சத்தம் இல்லை. कोई भी आवाज नहीं आया। திருப்பி பெல் அடித்து பார்க்கிறார், वापस बेल मार रहा है। திருப்பி நினைக்கிறோம் போய் விடுவோம்னு நினைக்கிறார். लेकिन जाएंगे करके सोच रहा है। ஆண்டோட ट्रैक्स எப்படி உங்க ஆளுக்கு கொடுத்துட்டு போய் விடுவாங்க. लेकिन जो परमेश्वर का जो वचन का ट्रैक्स किसी को देख ही जाएगा। திருப்பி பெல் அடித்து பார்க்கிறார், वापस बेल मार रहा है, ஒரு பிரயோஜனம் இல்லை. कोई भी नहीं आ रहा है। திருப்பி நாங்க போயிடுவோம்னு நினைக்கிறார். वापस वो सोच रहा है हम जाएंगे। இல்ல எப்படி கொடுத்துட்டு தான் போகணும்னு கதவை தட்டுகிறார். वापस उसमें दरवाजा को टोक करता है। டம் டம்னு தட்டுகிறார். जो टक टक करता है, கொஞ்ச நேரம் தட்டின உடனே जो थोड़ा இப்பொழுது அந்த கதவு திறக்கப்படுகிறது. थोड़ा से दरवाजा खुला जाता ஒரு है। வயதான அம்மா வந்து இவனை பார்த்து விட்டு, மகனே உனக்கு என்ன வேண்டுமா, என்ன வேண்டுமா பார்த்து கேட்கிறார். एक माता जी ने उसको देख के बोलते हैं ये बेटा आपको क्या चाहिए करके पूछता है। இவர் எடுத்துன்னா கர்த்தர் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், परमेश्वर आपसे प्रेम करता है, அவர் உங்கள் மீது அன்பு கூறுகிறார், जो आपसे स्नेह करता है, உங்கள் பிரச்சனைகளை அவர் தீர்த்து वो விடுவார். आपका परेशानी का हाथ हटा देगा। அவரை குறித்து இதில் எழுதப்பட்டிருக்கிறது. उसके बारे में ये लिखा है। இதிலே வந்து ஜீவனுக்குள் குதிப்பது என்பது எப்படி என்பது எழுதப்பட்டுள்ளது. तो जीवन के अंदर कैसे डूबना करके लिखा है। லீட் டு லைஃப் நாங்க அதுல வந்து இருக்கிறது. जो उसमें जो लिखा है जो लव அந்த டிராக்ஸ் அந்த அம்மாவோட கையில கொடுக்கிறான். जो कागज को उसका माता जी के पास देता है। அந்த அம்மா வந்து ரொம்ப சந்தோஷமா பார்த்து விட்டு, மகனே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் போப்பான்னு சொல்லி அனுப்பி விடுகிறார். तो माता जी भी कहते हैं परमेश्वर आपको आशीर्वाद कर चला जाइए। அது முடிந்து விட்டு இவனும் எல்லாம் முடிந்து வீட்டுக்கு வந்து ये விட்டான். सब देने के बाद वो अपने घर पे लौटता है। அடுத்து சண்டே ஆராதனை तो நடக்கிறது. दूसरा का रविवार का चला आराधना। அந்த பாஸ்டர் அந்த ஆராதனை நடத்தி கொண்டிருந்த பொழுது जो पास्टर जी उसमें आराधना चला रहे हैं। அந்த சாட்சிகளில் இங்கு யாராவது சாட்சி கொடுக்க விரும்பினால் உங்களுடைய சாட்சிகளை சொல்லலாம் என்று அறிவிப்பு கொடுக்கிறார். कोई भी गवाह दे रहे हैं तो गवाह दे सकते करके उसमें जो बोलते हैं। அப்பொழுது பின்னால் பெஞ்சிலிருந்து ஒரு வயதான அம்மா எழுந்து நிற்கிறார்கள். जो पीछे जो कुर्सी से एक माता जी में उठ के खड़ा होता है। எழுந்து நின்று சொல்லுகிறார்கள், जो उठ के बोलते हैं நீங்கள் யாருமே என்னை அறிந்திருக்க முடியாது. आप लोग कोई भी मुझे नहीं जानता है। இதற்கு முன்னால் நான் இங்கு வந்ததும் கிடையாது. इसके पहले कभी आया भी नहीं। போன சண்டே வரையிலும் நான் ஒரு கிறிஸ்தவனும் கிடையாது. जो पिछले जो रविवार का दिन तक मैं मसीहा भी नहीं है। நான் கிறிஸ்துவை அறிந்தவளும் கிடையாது. जो मसीह को मैं जानने वाला भी नहीं है। ஆனா நடந்த சம்பவம் என்ன, जो हुआ संपूर्ण क्या है। என்னுடைய கணவனார் கொஞ்ச வருஷங்களுக்கு முன்பாக மரித்து விட்டார். जो मेरा पति थोड़े साल के पहले मर चुका है। நான் மாத்திரம் தான் இருக்கிறேன். मैं अकेले रहती இந்த हूँ। வாழ்க்கையில விரக்தி உண்டாகி விட்டது. मेरे जिंदगी में बहुत परेशानी இனி होती है। உலகத்தில் வாழ வேண்டுமா, अभी भी क्या परमेश्वर இனி நாம் நம்மை மாய்த்துக் கொள்ளுவோம். हम खुदकुशी कर ले। யாருமே நமக்கு உதவிக்கு இல்லை. कोई भी हमको सहायता नहीं எப்படித்தான் இந்த கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டு இருப்பது कितने तकलीफ से हम जी सकते हैं। என்று சொல்லி जैसे कहकर நான் என்னுடைய வீட்டிலே मैं मेरे घर में மேல் மாடிக்கு ஏறி போனேன். जो ऊपर चढ़ के गया, கீழே இருந்து ஒரு சேரையும் ஒரு கயிறையும் எடுத்துக்கொண்டு போனேன். नीचे से एक चेयर और एक रस्सी भी लेके गया। இந்த மாடியில போனோம்னா அங்க ஒரு பறந்து ஏறக்கூடிய ஒரு ஏணி ஒன்று இருக்கிறார். जो ऊपर चढ़ने के लिए एक सीढ़ी था। அந்த ஏணியில ஏறி இந்த கயிறு மேல மூட்டிலே உள்ள அந்த உத்தரத்துல கட்டி விட்டேன். लेकिन उसमें जो रस्सी को बांध लिया ऊपर, வேற ஏணியில கீழே இறங்கினேன். लेकिन नीचे से उतर आया। அந்த சேரை தூக்கி போட்டு அதுக்கு மேல ஏறி நின்று கொண்டேன். जो चेयर के ऊपर मैं खड़ा हो गया, அந்த கயிற்றின் மறுமுனை என்னுடைய கழுத்திலும் கட்டி விட்டேன். लेकिन जो रस्सी को मेरा गले में भी बांध लिया। ஆனா இப்போ கொஞ்ச நேரம் நின்று யோசிக்கிறேன், मैं थोड़ा समय सोच रहा था நாம் தற்கொலை செய்து கொள்வோமா. क्या हम खुदकुशी कर लेंगे। யோசித்துக் கொண்டு இருக்கின்ற பொழுது जैसे हम सोचते समय வீட்டு கதவுகள் அடிக்கிறது. जो कॉलिंग बेल बजता है, யார் இப்பொழுது இந்த நேரத்தில் நமக்கு யாரு வந்து அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று யோசித்துக் கொண்டு
சற்று நேரம் தாமதிக்கிறேன். कौन अभी ये टाइम में जो बेल बजाते करके मैं सोच की मैं थोड़ा देर करती थी. போய் பார்த்து விட்டு வந்து விடுவோமா அல்லது நாம் சூசைட் பண்ணிக் கொள்வோமா? जाके देख के आएंगे या नहीं तो हम खुद कुछ कर लेंगे. அப்ப பெல் சத்தம் கேட்டு டப்பு டப்பு கதவடிக்கு சத்தம் கேட்டு. लेकिन जो बेल के बाद फिर दरवाजा का भी टोकने लगा. பிறகு எனக்கு மனசுல கொஞ்சம் போய் பார்த்து விட்டு வந்து இந்த காரியத்தை செய்வோமே. लेकिन जाके देखने के बाद हम खुद कुछ करेंगे. இப்ப ரொம்ப தடதடன்னு கதவு தட்டுற சத்தம் கேக்குது. लेकिन जोर से वो उसने कटर करता है. அப்ப கீழே இறங்கி வந்தேன். हम उतर के नीचे आए. சுருக்கை எடுத்து விட்டு நான் வந்து கீழே இறங்கி கீழ்தளத்தில் வந்து கதவை திறந்து பார்த்தேன். तो रस्सी खोलने के बाद नीचे आके मैं दरवाजा खोल के देखा. ஒரு சின்ன தேவதூதன் போல் ஒருவர் நின்று கொண்டிருந்தார். जो स्वर्गीय दूत का समान एक लड़का खड़ा था. அந்த பையனுடைய முகத்தில் அவ்வளவு பெரிய பிரகாசத்தை நான் கண்டேன். जो उसका लड़का का चेहरे से बहुत प्रकाश था. நான் தேவதூதன் என்று சொல்லுகிறேன். मैं स्वर्गीय दूत करके रखता हूँ. இளமையான ஒரு சிறுவன் வந்து தேவதூதன் போல நின்று கர்த்தர் உங்களை மீது அன்பு கூறுகிறார் என்று சொன்னான். लेकिन वो छोटे लड़का जो परमेश्वर का दूत का समान आके அவர் உங்களை நேசிக்கிறார் என்று சொன்னார். वो आपसे प्रेम करता करके कहा. எல்லா பிரச்சனையும் விடுவித்து விடுவார் என்று சொன்னார். सब परेशानी को हटा देगा करके कहा. அந்த ட்ராக் சொல்றதை நீங்கள் படித்து பாருங்கள் கையில கொடுத்தான். जो ट्रैक्स को देखिए पढ़ के देखिए करके कहने लगा. நான் அதை வாங்கி கொண்டு मैंने लेने के बाद நான் சந்தோஷமாய் சரி அவனை மகனை கர்த்தர் ஆசீர்வாதம் அனுப்பி விட்டேன். जब मैं उसको बोलकर परमेश्वर से आशीष करके बोलने के அதுக்கு बाद பிறகு நான் கதை மூடிட்டு அதில் எழுந்த ஒவ்வொரு வார்த்தையாக படித்தேன். जो उसके बाद जो लिखा हुआ सब पद को पढ़ा. அந்த ட்ராக்ஸ் உள்ள கர்த்தருடைய வார்த்தைகள் என்னோடு கூட பேசினது. जो परमेश्वर का वचन उससे मैं इससे बात किया. ஆண்டவர் என்னோடு பேசினார். परमेश्वर मुझसे बात किया. என்னோட கயிறுக்கு தேவையில்லை. जो रस्सी का जरूरत இனி नहीं है. நான் இப்படி மறிக்க கூடாது. हम ऐसा नहीं मरना நான் चाहिए. ஆண்டவர் பிள்ளையை மாறி हम விடுவேன். परमेश्वर के बच्चे बनना चाहिए. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். ऐसा परमेश्वर का हम चौबा அப்பொழுது दिया. சமாதானம் வந்து விட்டது. शांति मिला. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி சொல்ல முடியாது. இந்த ஞாயிற்றுக்கிழமை இதுல இந்த ட்ராக்ஸ்ல பின்னால் உங்களுடைய சர்ச் அட்ரஸ் இருந்தது. जो ट्रैक्स के पीछे आपका एड्रेस था. அதை பார்த்து நன்றி சொல்ல வந்தேன் என்று சொன்னார்களா? इसलिए हम धन्यवाद बोलने के लिए आया करके ஆம், उसने சகல कहा. மக்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு அழக்கூடியவர்கள் ஆண்டவர் அப்படியே ஆனந்த கண்ணீர்ல ஆண்டவர் துதித்தார்களாம். जो कलीसिया वासियों को बहुत रोया था, बहुत चिल्लाहट किया. பாருங்க, அந்த ஒரு பையனுடைய ஒரு ட்ராக்ஸ் ஒரு உயிரை பாதுகாத்திருக்கு. जो एक लड़का का एक ट्रैक्स एक आदमी का एक जिंदगी जान को அது बचाता மட்டும் है. அவங்க கொடுத்த சாட்சி அநேகரை தட்டி எழுப்புகிறார். जो उनका गवाह जो बहुत लोग का जो उठाता है. பையன் கொடுத்த ஒரு ட்ராக்ஸ் தான் जो लड़का दिया वो एक ट्रैक्स அந்த அம்மாவை பாதுகாத்திருக்கிறது. उसको संभाला. அந்த அம்மா இந்த சாட்சி கேட்டு அநேகர் அவர்களும் உற்சாகப்படுத்த அவர்களும் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க அவர்கள் தயாரானார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. जो उस माता जी का गवाह सुन के सब लोग जो सुसमाचार सुनने के लिए तैयारी हो गए. அதுவே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? हम कैसे लोग हैं? என்னால முடியாது, जो मेरे से नहीं हो सकता இவருக்கு है. சொல்ல முடியாது, ऐसा नहीं बोल सकता இவன் है. உள்ள போட்டு விடுவா, ये लोग गुस्सा हो जाते हैं. அல்லது என்னை எதை நினைத்து விடுவாரா, हमारे बारे में कुछ सोचेंगे. என்னெல்லாம் நாம் வந்து நினைத்து நினைத்து யாருக்கும் சுவிசேஷம் சொல்லாமலே போய் விடுகிறோம். ऐसे हम सोचते सोचते किसी को पता नहीं है. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் பண்ணி விட்டு நாம் சுவிசேஷத்தை ஆரம்பித்து சொல்லிவிட வேண்டும். ये यीशु मसीह के नाम से प्रार्थना करें कि जो सुसमाचार सुनने का शुरू कर दें. ஏன்னா உலகத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியும் கடைசி நாளும் தெரியுது இல்லையா? दुनिया में देखते हैं अंतिम समय करके हम जानते हैं. இதுவரை கொள்ள நோய் கேள்விப்பட்ட கொள்ள நோய் நம்ம பார்த்து விட்டோம். जो महामारी तो अभी तो आया था वो हम देख लिया. நாட்டுக்கு நாடு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. जो हर एक देश के विरोध में युद्ध होता है. ஒவ்வொரு தேசம் வந்து யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். देश में युद्ध चल रहा है. மாநிலத்துக்கு மாநிலம் பிரச்சனையா இருக்கிறது. जो हर एक राज्य में प्रचंड ஆட்சிக்கு ஆட்சி பிரச்சனையா இருக்கிறது. जो राज्य का राज्य तो குடும்பத்துக்கு குடும்பம் பிரச்சனை, எங்க பார்த்தாலும் பிரச்சனை. जो हर एक परिवार में जो परेशानी திருச்சியம் சொல்லுவாங்க, அங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள். जो कलीसिया में भी बहुत परेशानी होता है. ஏகப்பட்ட பிரச்சனைகள். जो बहुत परेशानी होता है. சொன்னவங்க எல்லாரும் சிரிப்பு வருது. जब बोलेगा तो हम हंसी நிறைய கடைகள் அறிந்திருப்பீர்கள். கடைசிகாலம் ஆகிவிட்டது. जो अंतिम समय है. எது எப்படி இருந்தாலும் कैसे भी हो அந்த கடைசில நம்ம அமைதியா இருக்கக்கூடாது. हम इसमें நாம் கண்டிப்பாக சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். जरूरी सूचना सुनना. மத்திய 24 வசனத்திலே जो मत्ती 24 में 24:14 ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலகமும் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும். சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். அப்பொழுது முடிவு வரும். ये बात ये हमें इस बात को सब राज्य में प्रचार किया जाएगा जब भी अंत होगा करके लिखा है. இந்த உலகத்துல இருக்கிறது நல்லா இருக்கா? ये दुनिया में रहना अच्छा लगता है क्या? சொல்லுங்க. இப்ப இந்த உலகத்துல ஜீவிக்கிறது நல்லா இருக்குதா? लेकिन ये जीवित करने के लिए दुनिया में अच्छा लगता है क्या? நல்லவா இருக்கு? अच्छा लगता है. ஆமா, நல்லவா இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிறது இங்க நல்லா இருக்கு, பரலோகத்துல நல்லா இருக்குமா? ये दुनिया में रहना अच्छा है क्या? तो स्वर्ग में रहना अच्छा है.
எங்க பரலோகத்திலும் நல்லா இருக்கும். ஆனா உலகத்துல ஒன்றும் வைத்திருக்கிறார். लेकिन स्वर्ग में अच्छे लगे तो लेकिन परमेश्वर हमें जगत में रखा எவ்வளவு சீக்கிரமா அங்க போறோமோ அங்க நல்லது நாம் நினைக்கிறோம். जितना जल्दी हम जाने उधर इतना உண்மையில அங்க போறது ரொம்ப சந்தோஷமான காரியம் தான். लेकिन वहां जाना बहुत खुशी की बात है। அதற்குள்ள இங்கே நம்ம குறித்து வைத்திருக்க அத்தனையெல்லாம் முடித்து விட்டு போக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். लेकिन जो हमारे लिए रखा हुआ सब काम को खत्म करके जाने के लिए परमेश्वर चाहता है। ராஜ்யத்தின் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள எல்லா ஜாதிகளுக்கும் சொல்லி ஆக வேண்டும். जो परमेश्वर का राज्य का सुसमाचार सब जातों को सुनना चाहिए। இது சொல்லி முடிவரையிலும் கர்த்தருடைய வருகை இருக்காது. अगर ये पूरा खत्म नहीं हुआ तो परमेश्वर का आगमन नहीं நீங்க होगा। படாத பாடு போட்டு சம்பாதிச்சு பண்ணி சாப்பிட்டு கஷ்டப்பட்டுருங்க, ஆண்டரை எடுக்க வரல இருந்தீங்க, அல்லது ஊழியத்தை செய்யுங்க, அல்லது சுவிசேஷத்தை அறிவிங்க. लेकिन आप लोग जितना तकलीफ उठा कि आप रहो लेकिन परमेश्वर का सुसमाचार सुनाओ। உலகம் முழுவதும் வந்து சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு விட்டால் पूरे जगत में सुसमाचार सुनाया तो ஆண்டவர் வந்து விடுவார். परमेश्वर आ जाएगा। நம்ம எங்க போய் விடுவோம்? हम कहाँ जाएंगे? பரலோகத்துக்கு போய் விடுவோம். स्वर्ग में जाएंगे। நாளை காலையில கம்பெனிக்கு ஓடணுமா? लेकिन सुबह उठ के कंपनी में जाने போட்டு கண்டகடி இரும்புக்கு போட்டு அடிச்சு பிடிச்சி கஷ்டப்பட்டு இருக்கணுமா? लेकिन जो काम करने हैं क्या? ட்ரெயினுக்கு வந்து அடிப்படை கூட்டத்துல ஏறிக்கல இறங்க முடியாம உளுத்து கிடக்கணுமா? लेकिन ट्रेन में जो भीड़ में जाके हम बस नहीं है क्या? அல்லவே போட்டு ஆண்டவருடைய பரலோகத்துல வந்து அப்ப துதித்து கொண்டே இருக்கலாம். जहाँ हालेलुया कहकर हम परमेश्वर को स्तुति करते रहेंगे। இப்படி போறவங்களுக்கு எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவித்து தான் ஆக வேண்டும். लेकिन ऐसे करेंगे तो भी सबको அப்பதான் கர்த்தருடைய வருகை வரும். परमेश्वर का आगमन होगा। 1 தீமோத்தேயு 2:4 வசனத்திலே पहले तीमुथी 2:4 में எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டுள்ளது. सब आदमी जो उद्धार पाना आवश्यक के लिए कहा है। எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் நம்முடைய தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. सब मनुष्य उद्धार पाना परमेश्वर का அவருடைய சித்தமாய் இருக்கிறது. इच्छा है। சுவிசேஷம் சொல்ல உங்களுக்கு கஷ்டமா? क्या सुविचार सुनने में बहुत तकलीफ है? சுவிசேஷம் சொல்ல உங்களுக்கு நேரம் வேணுமா? जो सुविचार सुनने के लिए समय चाहिए क्या? சுவிசேஷம் சொல்றதுனால நிறைய சந்தோஷங்களை இழக்க வேண்டியது நீங்க நினைக்கிறீங்களா? लेकिन सुविचार सुनने तो बहुत हम नष्ट पाएंगे सोचते हैं क्या? ரெண்டு இடத்துல போய் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். कहीं जाके सुविचार सुनना है। குடும்பத்தை 2 நாள் விட்டு போக வேண்டியிருக்கும். परिवार को छोड़ के जाना है। சில நாள் நம்ம மெனக்கிட்ட ஒரு ஆளுக்கு சொல்ல அன்னைக்கு வேலைக்கு போகாம அன்னைக்கு சம்பளம் கிடைக்காது சொல்ல வேண்டியது இருக்கும். किसी के सुविचार सुनने के लिए तो उसके काम पे नहीं जा सकता இவ்வளவு है। கஷ்டத்தை என்னால தாங்க முடியுமா? वो इतना तकलीफ नहीं उठा सकता है। நினைக்கிறோமா நினைக்கலையா? ऐसा हम सोचते हैं क्या? नहीं, இதெல்லாம் செய்ய முடியுமா? ये सब कर सकते हैं அது क्या? ஊழியர் இருக்காரு, அவரு பாத்துக்கிறாரு, அவரு போய் எல்லாருக்கும் அறிவிக்கிறாரு, எனக்கு என்ன இருக்கு? ये सेवक है वो करेगा, अपने काम क्या है? அப்படி நினைச்சிட்டு இருக்கோமா? ऐसा हम सोचते रहते हैं। இல்ல அருமையானவர்களே, ऐसा नहीं है प्रेम में। வாசத்தை பார்த்தா நீங்க வீட்டுல இருக்க மாட்டீங்க. लेकिन आप पढ़ के देखिएगा तो घर पे வேத வசனம் சொல்லுகிறது மார்க் 10ஆம் அதிகாரம் जो मार्क 10 28, 29, 30 வாசிக்கலாம். जो 28 जो 30 को कोई पढ़िएगा। மார்க் मार्क 10 10ஆம் அதிகாரம் 28 வாசிக்கலாம். அப்பொழுது பேதுரு அவனை நோக்கி, அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. நீர் வந்து சொன்னீர் ஊழியத்துக்கு வாங்கன்னு சொன்னீரு, உங்களை மனுஷரை பிடிக்க நீ மீன் பிடிச்சிட்டு இருக்கீங்க, உங்களை மனுஷரை பிடிக்கிறேன்னு சொன்ன உடனே நாங்க எல்லாவற்றையும் தினந்தோறும் நாங்க போய் மீன் பிடிச்சு வந்து வித்து சாப்பிட்டுட்டு இருப்போம் இல்லையா? இப்ப அந்த மீன் பிடிக்கையும் விட்டாச்சு, எங்களுக்கு வருமானம் வரல, எங்க குடும்பமும் இருக்குது, குடும்பத்தின் உங்க பின்னால அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே, அப்ப எங்களுக்கு என்ன உம்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினான். உம்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினான். அதற்கு இயேசு பிரதித்திரமாக என் நிமித்தமாகவும் சுவிசேஷ சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் நிலங்களை கூட விட்டவன் எவனோ இப்பொழுது இம்மையிலே நல்லா தெரிஞ்சு விடணும். சுவிசேஷம் நிமித்தம் பல இடங்களுக்கு போறீங்க, பல சொல்றீங்க, பைசா அளிக்கிறீங்க, குடும்பத்தோட கவனிக்கல, சுவிசேஷத்துல தீவிரமா இருக்கீங்கன்னு வைத்துக் கொள்வோம். ஆண்டவர் ஊழியத்தை செய்யணும்னு வைத்துக் கொள்வோம். जो परमेश्वर की सेवा में आप लोग करते हैं, यीशु ने कहा मैं तुमसे सच कहता हूँ कि ऐसा कोई नहीं जिसमें मेरे सुसमाचार के लिए भाइयों या बहनों, माता पिता, बाल बच्चों को जो छोड़ दिया हो और उस समय में जो 100 गुना पाएंगे और அப்போ சொல்லுகிறார், இதெல்லாம் யாரு இழந்தீங்க? இப்ப ஒரு ஆத்மா கூட்டு வரணும், 50 ரூபாய் செலவழிச்சு ஆட்டோல கூட்டு வந்திருக்கீங்க. लेकिन किसी व्यक्ति लेके आएगा तो 50 रुपए खर्च करके लेके आया होगा। ஏதாவது ஆத்மா நீ செலவழிச்சிருக்கீங்க, लेकिन जो आदमी के लिए जो आपने खर्चा அது किया ஒரு நஷ்டமாயிருந்து நினைக்கிறீங்க. जो आपका नष्ट होगा नहीं सोच रही क्या? சர்வ வல்லமுள்ள உங்களை நஷ்டமாக விடவே जो மாட்டார். सर्वशक्तिमान परमेश्वर नष्ट नहीं करेंगे। 100 ரூபாய் செலவழிச்சிருப்பீங்க, और 100 रुपया खर्चा किया होगा, உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? आपको कितना मिलेगा? ஒரு முறைனா 10,000 ரூபாய் கிடைக்கும். आपको 10,000 मिलेगा। ஆண்டவர் அப்படிதான் சொல்லி இருக்கிறார். परमेश्वर ऐसे இது क्या யாருக்கு கிடைக்கும்? आप किसी के मिलेगा? அவருக்கு உண்மையான ஒரு விசுவாசிக்கு மட்டும்தான் கிடைக்கும். जो उनसे
मुझसे विश्वास करता है उनको मिलेगा। அடுத்த வசனத்துல எழுதி இருக்கிறார், उसके वचन में लिखा நீங்க है பின்னால் நீ பரலோகத்துக்கு போன கூட இந்த நன்மை கிடைக்கும்னு நினைக்காதீங்க. जो स्वर्ग में ये भलाई मिलेगा नहीं सोचो। இப்படி எதையாவது இழந்து விட்டவன் अगर कुछ भी नष्ट किया हो, கிறிஸ்துவனுடைய சுவிசேஷ நிமித்தம், जो परमेश्वर का सुसमाचार அவருடைய ஊழியத்தின் நிமித்தம், उसका सेवा के இப்ப लिए வாசித்தவர்கள் எதை கொண்டு நீங்கள் இழந்தாலும், पड़ा हुआ सब में कुछ भी नष्ट किया இந்த हो, உலகத்தோட துன்பங்களோட பிரச்சனையோட கூட சேர்ந்து இருக்கலாம். जो तकलीफ है उस सब में रह सकता இப்பொழுது है। இன்னையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக जो जगत में आपको 100 गुना, இந்த உலகத்திலே இப்பொழுதே துன்பங்களோடு கூட நூறத்தனையா जो इस समय ये 100 गुना, வீடுகளையும் जो घर, சகோதரனையும் जो भाई சகோதரிகளையும் बहनों, தாய்களையும் माताओं, பிள்ளைகளையும் जो बाल बच्चे, நிலங்களையும் खेतों हों, இம்மேலே இதெல்லாம் தரும் உங்களுக்கு. जो जगत में देंगे, மறுமையில நித்திய ஜீவனையும் தருவேன். जो आनंद काल का नित्य இவ்வளவு பெரிய ஆசை நமக்கு இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு நம்ம வந்து அமைதியா இருந்தோம்னா நம்மளை போல விவரம் இல்லாத மாதிரி யாரும் கிடையாது. जो इतना आशीष रहने के बाद भी हम ऐसे चुप रहेगा तो अपने से कोई नहीं रहेगा। ஆனா இந்த உலக பொருள்ல வந்து ஒரு நாள் லாரிக்குள்ள ஜாஞ்சிட்டு மூட முடியா வந்து காண்டாக்ட தூக்கிட்டு போனா உடனே உடனே தூக்கிட்டு வந்துடும். கொண்டு வந்து அந்த புறாக்கு வித்தெல்லாம் பெரிய லாபம் தானே. लेकिन जो गाड़ी गिर गई तो उसमें जो बॉडी उठा के लेके जो सब बेचते हैं तो जो 30 रुपए मिले तो என்ன சொல்லுங்க, உலகத்துல ஒண்ணு இந்த உலகத்தை மட்டும் பாக்குறேன், இப்போது மட்டும் பாக்குறேன். தேவன் என்ன சொல்லுங்க நம்ம பாக்குறதே இல்லை. जब दुनिया में यही देखते हैं, अभी क्या देखते हैं, परमेश्वर क्या कहते हैं वो नहीं देखते हैं। சுவிசேஷ நிமித்தம் நாம் சொல்றதுனால உண்டாகிற இழப்பு எதானா அதுக்கு 100 மடங்கு உங்களுக்கு கிடைக்கும். जो सूचक जो खिलाफ जो कुछ भी नष्ट पाएगा तो जो हमें 100 गुना கொஞ்சம் मिलेगा। சிந்திச்சு பாருங்க. थोड़ा सोच के அப்ப देखिए, உங்களுக்கு நிறைய பணம் வரணும், நீங்க என்னதான் செய்யணும்? आपको ज्यादा पैसे के लिए क्या करना चाहिए? என்ன செய்யணும்? क्या करना चाहिए? சுவிசேஷம் அறிவிக்கணும். जो सुसमाचार सुनना चाहिए। நிறைய பணம் வரணும்னா அதான் வழி. जो ज्यादा पैसा நிறைய ஆசீர்வாதம் வரணும்னா அதான் வழி. जो ज्यादा आशीष पाने के लिए वही எம்எல்ஏ ஆசீர்வாதம்னா அதான் வழி. जो इस समय में तो சப்போஸ் நீங்க யாருக்கோ ஒரு ஆள் சுவிசேஷம் அறிவித்தாங்க, பெரிய கஷ்டத்துல இருந்து மீண்டுட்டாங்கன்னு வச்சுக்கிடுவோம். लेकिन आप किसी के सुसमाचार जो थोड़ा तकलीफ से छुटकारा पाया, ஒருவேளை நல்ல வசதி உள்ளவங்க வச்சுக்கிடுவோம். मान लो अच्छे जो धनवान है உங்களை சும்மாவே விட்டுருவாங்க. क्या आपका ऐसे छोड़ देगा? பெரிய பெரிய பிசினஸ் நீங்களும் வந்து கூட வந்து செய்யுங்க, நீங்க தான் இனி வந்து இந்த இதுல விட்டு அல்லது அன்னைக்கே சூசைட் பண்ணி செத்து இருந்திருப்பேன், நீங்க ஆண்டோட காட்டினாலும் நீங்க நான் ரட்சிக்கப்பட்ட உயிரோட இருக்குன்னு சொல்லுவாங்க. आप भी अगर से धंधा से पार्टनर बन दो उस दिन तो आप सोच नहीं सुनाए तो हम मर जाएंगे, लेकिन आप भी आ जाओ करके उसने आपको बताया। எனக்கு ஆண்டவர் ஏராளமா கொடுத்திருக்கிறார். जो परमेश्वर ने ज्यादा दिया है, அன்னைக்கு செத்திருந்தா ஒண்ணுலாம் अगर போயிருந்திருக்கும். हम मर जाते तो सब नष्ट हो எனக்கு जाएगा। ஏராளமா இருக்கு. हमें बहुत है, உங்களுக்கு தருகிறேன். आपको भी देता हूं, இன்னும் சேர்ந்து செய்யுங்க. हम साथ में मिलकर करेंगे। சொல்வார்களே சொல்ல மாட்டார்களா? करेंगे क्या नहीं करेंगे? அப்ப நாம இதெல்லாம் யோசித்து பார்க்கிறது கிடையாது. हम ये कभी सोचता नहीं, ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறது யோசித்து பார்க்கிறது கிடையாது. परमेश्वर क्या कहते करके हम सोचते ஆனா हैं। ஆண்டவருக்காக கொடுங்கள், உழையுங்கள், பிழையுங்கள் அதற்கு தான் சொல்லுகிறார். जो परमेश्वर की दिए वो परमेश्वर के काम कर करके यही कहता है। நீங்க நிறைய ஆசீர்வாதப்பட்டு இருக்கணுமா? आप ज्यादा आशीष पाने ஆண்டவருக்கு கொடுங்க, परमेश्वर को दो, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். जो देव तुम्हारे लिए दिया जाएगा। நீங்க கொஞ்சம் கொடுத்தா ஆண்டவர் எப்படி உங்களுக்கு திருப்பி தருவார்? थोड़ा देगा तो परमेश्वर कैसे ஆமைக்கு करेगा? குளிக்க அதாவது ஏராளமா அளவில்லாமல் இடம் கொள்ளாமல் போது மட்டும் ஆசீர்வாதம் உங்களுக்கு தருவார். जो ज्यादा दवाई के जो ज्यादा भरपूरी में देगा। ஆண்டவருக்காக உழையுங்க, परमेश्वर के लिए काम करो, ஆண்டவர் சுவிசேஷத்திற்காக உழையுங்க, परमेश्वर का सुसमाचार के लिए काम ஆண்டவர் करो, சுவிசேஷத்திற்கு செலவழியுங்க. जो उनके लिए खर्चा करो, நிச்சயமா உங்களுக்கு அதற்கான ஆசீர்வாதம் உண்டாகும். जरूर उनका आशीष मिलेगा। அப்போஸ்தலர் 8:4 जो प्रतीत 8:4 में சிதறி போனவர்கள் எங்கிருந்திருந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. जो कहीं भी गए थे उधर सुसमाचार सुनाया करके लिखा है। உங்களுக்கு தெரியும், சபையிலே பல பிரச்சனை வந்து பல பிரிவுகள் உண்டாகி விட்டது. जो आपके मालूम है कलिसिया में बहुत तकलीफ हुआ, जो बहुत परेशानी भी இப்ப हुई, சிதறி இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் கிடக்கிறவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்காங்க. जो इधर भी तो घूमते रहते हैं, அந்த கதையே விட்டு 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 அதையே கேட்டுக்க அந்த கதையை பேசிட்டு இருக்காங்க. लेकिन वही कहानी बोलते रहते हैं, वही सुनते रहते हैं। அதுல ரெண்டு வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பி விட்டுருவாங்க. लेकिन जो ऐसा वॉइस रिकॉर्ड भी भेज देगा, அதை போட்டு 50 பேருக்கு கேட்பாங்க. उसे 50 बार सुनते रहेगा, ஆனா ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்ல மாட்டாங்க. लेकिन वो सुसमाचार सुनने के लिए ஆனா வேதம் என்ன சொல்லுது? वचन क्या कहता இப்ப है? இந்தியும் வந்து சபையில பிரச்சனை உண்டாயிருக்கிறது. लेकिन जो अभी भी जो परेशानी எல்லாரும் சிதறி போனார்கள். जो जिधर भी होता है, சிதறி போனவர்கள் இப்படி அவரால் ஆயிட்டு இவரால் ஆயிட்டு என்ன செய்து இந்த கதையை பேசிக் கொண்டிருக்கவில்லை. लेकिन जिधर भी होने वाला है ऐसे उससे हुआ इससे हुआ नहीं बोला, இதுல சிலவங்க அப்படித்தான் இருந்தது இப்படித்தான் இருக்குன்னு அப்பவே வந்து தீர்க்கதரிசனம் சொல்லி விடுவார்கள். लेकिन ऐसे होंगे वैसे होंगे जो प्रतीत भी करेगा, இதெல்லாம் ஒன்றுக்குமே உதவாது. ये किसी के काम नहीं होगा, நடக்குது நடந்துகிட்டே இருக்கட்டும். जो होते होते रहेगा। நாம செய்ய வேண்டிய வேலை என்ன? जो हम क्या काम करना இதை है, பத்தி பேசி நடக்க கடத்திட்டு இருக்கிறதா? जो क्या बात करके ऐसे சிதறி करना போன है। எங்கிருந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. जो जिधर भी होते हैं वो जो सुनाते
फिरते रहते हैं। இப்படி எதுவும் போய் சுவிசேஷத்துக்கு பிரசங்கிக்க வேண்டாம். ऐसे समय में सुसमाचार सुनना ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. परमेश्वर को தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுங்க. परमेश्वर के बच्चे बन जाओ। தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. परमेश्वर आपको रखा जो आशीष को என்று நான் சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். जैसे कहने के लिए परमेश्वर कहता है। அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 33 வசனத்தை வாசிக்கலாம். जो प्रति 4:33 को भी पढ़िएगा। அப்போஸ்தலர் கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. जो प्रतीत पड़ी सामर्थ से प्रभु यीशु मसीह के जी उठने के गवाही देते रहे और उन सभी पर बड़ा अनुग्रह था। இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களிலிருந்து மீட்கும்படியாக வந்தார். जो प्रभु यीशु मसीह अपने पाप से जो छुटकारा करने के लिए आया, நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். अपने पाप को उनसे ग्रहण कर लिया, அதற்காக இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். जो उसके लिए जो गड़ा गया और लहू बहाया जी उठा। அவருடைய இரத்தத்தினாலே பாவத்தின் மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. लहू से अपना जो उदर बना जीवन हमें मिला। அவர் உயிர்த்தெழுந்து ஜீவிக்கிறது அவரை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். जो जी उठने के बाद हमें भी जिंदा करके उसके गवाही दिया है। அவரை குறித்து எல்லாரும் சுவிசேஷமாய் அறிவித்தார்கள். तो उसके बारे में सब सुसमाचार सुनाया है, தீவிரமாய் அறிவித்தார்கள். जो देश से सुनाया है, ஜெயில கூட போட்டார்கள். जो बंदी में भी डाला है। ஆண்டவருக்காக ஒரு ஜெயிலுக்குள்ளே போடப்படினார். परमेश्वर के लिए वो बंदी में घेरने के बाद ராத்திரியே தூதன் வந்து சிறைச்சாலையில் கதவு திறந்து அவங்களை கொண்டு விட்டு கோயில்ல போய் பிரசங்கம் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டார். रात के समय में वो खोल के जाके आप प्रचार करेंगे स्वर्गदूत ने कहा। ஒருவரை பேசும் பிடித்தபடி உள்ளே போட்டிருந்த பொழுது जो पतरस को जो बंदी में डालने के बाद சங்கிலி போட்டு கட்டி நாளை காலையில கொலை பண்ணிருந்து நினைச்சிட்டு இருந்தான். लेकिन जो कल के दिन उसको हत्या करने के लिए सोच रहे थे। அதுக்கு முந்தின ராத்திரியிலே தேவதூதன் வந்து जो उसके पहले रात में स्वर्गदूत आकर விழாவிலே தட்டி जो उसको बट में तड़कर எழுந்துரு उठो, உடைய தூக்கி எல்லாம் மாட்டு जो वस्त्र पहन लो। அவர் நடந்து வரும்போது எல்லாம் அந்த பெரிய பெரிய சரச்சலுக்கு அந்த டாம் டாம்னு திறக்குது. जो चल के आते समय जो बड़े बड़े डोर के सब खुल जाता है। ஆண்டவர் முதலாம் ராத்திரி விடுவிச்சு அனுப்பிவிட்டார். जो परमेश्वर पहले रात में उसको उठा के சுவிசேஷம் சொன்ன எல்லா விதத்திலும் நமக்கு வந்து நன்மை உண்டாகும், நமக்கு பாதுகாப்பு உண்டாகும். जो सूचना सुनेंगे तो सब में बढ़ाई होगी और இப்படி யாரு சுவிசேஷத்துக்காக பிரயாசம் எடுக்கிறார்களோ, जो भी जो सूचना में जो तकलीफ उठाता है, சுவிசேஷத்துல யார் கொடுக்கிறார்களோ, जो सूचना में कोई देता है, ஊழியத்திற்காக யார் கொடுக்கிறார்களோ, सेवा के लिए कोई देता है, யார் போய் ஊழியம் செய்கிறார்களோ, कोई जाके सेवा करता யார் है, போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்களோ, लोग जाके सूचना सुनाता है। இவர்கள் எல்லாரும் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது என்று எழுதப்பட்டுள்ளது. तो सबके बारे में जो परिपूर्ण जो कृपा पाया करने के लिए कहा है। அருமையான தேவனுடைய ஜனமே, प्रेमी बच्चे लोग சுவிசேஷம் சொல்வதில் மிகுந்த கவனம் உள்ளவர்களாக இருப்போமாக. सुनना अपना बहुत बात है। இது ஒன்று நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஐஸ்வர்யத்தை நமக்கு தரக்கூடியது. एक ही बात है अपने जिंदगी में बहुत धनवान बन सकता है। நீதிமொழிகள் 11:30 जो नीति वचन 13:30 ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன் என்று எழுதப்பட்டுள்ளது. आत्मा को जो सगा करता है वो बहुत बुद्धिमान करके लिखा है। ரோமர்கள் எழுதியிருக்கின்ற பொழுது जो रोमियो में ऐसे யாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்க நாம் கடனாளிகளாக இருக்கிறோம் என்று எழுதப்பட்டுள்ளது. जो सूचना सुनने वाला जो अपना काम ही करके लिखा है। எசேக்கியேல் 3:18-19 वासिக்கலாம். तो ऐसे के 3:18-19 को पढ़िए। எசேக்கியேல் 3:18-19 वासिக்கலாம். जो ऐसे के 3:18-19 சாகவே சாவா என்று நாம் திருந்த முந்தின வசனத்துல வாசிங்க. மனுபுத்திரனே, மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். உன்னை இஸ்ரவேல் புத்திரருக்கு காவலாளனாக நான் வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு ஆண்டவர் சொல்றார், நீ உன்னை ரட்சித்திருக்கப்பா, உன்னை நான் அழைத்திருக்கேன், நீ என்னுடைய பிள்ளை, உனக்கு நான் ஆர்டர் கொடுக்கிறேன். जो तुम्हें उधर पाया हूँ, जो तू मेरा बच्चा है, इसलिए मैं तुम्हें ऑर्डर करता हूँ। என்ன சொல்லுகிறார்? जो क्या कहता है? என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. அப்போ அவர் சொல்லுவார், சாகவே சாவாய் என்று तो जरूर मरेंगे। நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் मैं दुष्ट लोग को कहते हैं, வாசிங்க. நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அந்த துன்மார்க்கனை அந்த துன்மார்க்கமான வழியில் இல்லாதபடிக்கு அவனை திருத்தும்படி அவனை எச்சரிக்கணும். जो दुष्ट लोगों को जो दुष्ट से हटने के लिए हम उसको सावधान देना है। அப்படி எச்சரிக்கும்படிக்கும் जैसे आप सावधान देने के लिए அவனை உயிரோடு காக்கும்படியாகவும் அவனை உயிரோடு जो காக்கும்படியாகவும் उसको जान बचाने के लिए அதை அவனுக்கு சொல்லாமலும் அதே அவனுக்கு சொல்லாமலும் जो उसको न कहना, நீ அவனை எச்சரிக்காமலும் நீ இருந்தால் அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் जो उसको सावधान नहीं दिया तो அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். அந்த துன்மார்க்கன் அந்த துன்மார்க்கனில் சாவான். वो दुष्ट निश्चय जो मरेगा। அவன் ரத்த பழியையும் உன் கையிலே கேட்பேன். அவன் ரத்தப்படி உன் கையிலே கேட்பேன். जो उसका जो रथ का जो मतलब वो आपसे जो मांगेगा। உங்களுக்கு புரியும்படியா நான் சொல்றேன். போதும், கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கு புரியும்படியா जो சொல்றேன். आपको समझने के लिए मैं कहता हूँ। இப்பொழுது வந்து நிறைய பேர் துன்மார்க்கத்தில் நடந்து जो கொண்டிருக்கிறார்கள். बहुत लोग
दुष्ट मार्ग में चलता அவன் रहता है। துன்மார்க்கம் செய்து பாவம் பூரணமாக ஆனபடினால ஆண்டவரும் பொறுத்து பார்த்து சொல்ல நீ சாகவே சாவ, உன்னை துன்மார்க்கம் பெருகி போய்விட்டது, சாகவே சாவ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். जो दुष्ट लोग ज्यादा हो गया उसका जो दुष्ट के कारण जो परमेश्वर क्या कहता है तू निश्चय मरेगा। ஆண்டவரே சொல்லிட்டாருப்பா, அவன் செத்து போட்டு நம்ம துன்மார்க்க முடியுமா? लेकिन परमेश्वर ने कह दिया तो आप ऐसा मरने दोगे, हम ऐसे रहेंगे। நான் அவர்களுக்கு அப்படித்தான் சொல்லுவேன். அவர்கள் அந்த அதாவது பாவம் வந்து பூரணமாகும் மரணத்தை பிறப்பிக்கும். जब पाप पूरा हुआ तो वो मरण होगा। அப்ப அவனுக்கு சொல்லிவிட்டேன், उनको कह दिया உன்னை எதுக்கு ரட்சித்து வைத்திருக்கிறேன், आपके लिए कितना उत्तर पाया, உன்னை எதுக்கு இந்த பிள்ளையாக வைத்திருக்கிறேன், आपके लिए बच्चा बना के நான் சாகவே சாவன் என்று சொல்லதான் செய்வேன். जो मैं कहूंगा तुम निश्चय நான் அப்படி मरेंगे, சொல்லுவேன். ऐसा मैं நீ துன்மார்க்கத்தை திரும்புடைய நீ அவனுக்கு வந்து எச்சரிப்பு கொடுக்க வேண்டும். लेकिन जो दुष्ट बातों को तो उसको सावधान देना चाहिए, அவனை உயிரோடு காக்க வேண்டும். जो उसको जो जान बचाना நீ चाहिए। அப்படியே அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவனை காக்க जो வேண்டாம். सूचना सुना कि तुम नहीं बचाए तो, நீ அவனை எச்சரிக்காமல் இருந்தால், अगर तुम सावधान ना दिया तो, நீ அவனுக்கு உனக்கு தெரியும் சுவிசேஷம் சொல்லல, அவன் ஒருமா இருக்கான், இன்னும் செத்துருவான், அவன் செத்துட்டு போட்டான், என்னதான் திறந்த மாட்டான் நீ விட்டுட்டனா, अगर तुम मालूम है तुम सूचना नहीं सुनाया उसको मर जाएगा करके आप सुने तो, அவனுக்கு எப்படி திருந்தவில்லை தான். जो आप नहीं सुधारा तो, அவன்தான் ஆண்டவர் சொல்ல அவன் துன்மார்க்கன் சாவன் வந்து எழுதியிருக்க பிரகாரம் அவன் துன்மார்க்கன் சாவான் என்று எழுதப்பட்டுள்ளது. लेकिन लिखा हुआ जैसे जो दुष्ट लोग को मरेंगे करके लिखा है। பெரிய குடிகார என்ன சொல்ல கேட்க முடியாது, செத்து போட்டு நல்லதான் சொல்லிட முடியுமா? लेकिन जो दारू पीने वाला जो मरने दो करके हम बोल सकते हैं இது क्या? எல்லாரும் பேசி விடுகிறார்கள். जो ऐसा बोल देते हैं, பேசுறாங்களா இல்லையா? ऐसा बोलते हैं क्या அவன் नहीं? யாரு நாம விடுங்க, அவன் குடிக்கார என்ன சொல்ல கேட்க முடியாம சாவண்டி நாம இருக்கோட சாவுறதே நல்லதுன்னு இவங்க சொல்லி முடிச்சிருக்காங்க. छोड़ दीजिए, वो किसी के बात नहीं मानेगा, वो जान दो मरने दो करके ரொம்ப கவனமா இருக்கணும். बहुत सावधान से रहना है। எப்பேற்பட்டவனா இருந்தாலும் आप சரி, ऐसे भी हो, அவன் சாகுற நேரத்துல போய் சுவிசேஷம் சொல்லணும்னு ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். लेकिन मरने के समय भी जाके सुनना करके परमेश्वर இப்ப நீ कहता है। துன்மார்க்கத்தில் செத்தா நரகத்துக்கு போயிடுவான். लेकिन दुष्ट में मरेगा तो नरक நரகத்துக்கு जाएगा, போக கூடாது. और नरक में नहीं ஆண்டவர் जाना। ரட்சிக்கிறவர், परमेश्वर उद्धार करने அவர் वाला है। ஏற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு போய் விடலாம். उसको ग्रहण करेगा तो स्वर्ग में जा सकता அப்படி है। அவர் எச்சரிக்காமல் இருந்தால் लेकिन जो उसका सावधान அந்த नहीं किया तो, துன்மார்க்கத்துல செத்து விடுவான். उस दुष्ट में मर जाएगा। அவனை விட்டுருவான். அந்த ரத்த பிள்ளையும் கையில கண்டிப்பா கேட்பேன். लेकिन उसका लहू का बदला आपसे लेगा। நீங்க யாரும் தப்ப முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். लेकिन कोई भी बच नहीं सकते, परमेश्वर कहता நீ है। துன்மார்க்கனை எச்சரிக்கும், जो दुष्टों को चितावनी देने के இப்படி बाद, துன்மார்க்கனை எச்சரிக்கையில் எச்சரித்து விட்டார். जो दुष्टों को चिता है तो, இப்படி சுவிசேஷம் சொல்லி விட்டார். जो सुसमाचार सुना दिया, இதான் உனக்கு விடுதலை என்று சொல்லி जो விட்டார். इस प्रकार की இப்படி बोल दिया, எச்சரித்த பின்பும் जो दुष्ट के बाद, அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியை விட்டு திரும்பாமல் போவானாகி. जो अपनी दुष्टता और अपनी दुष्ट मार्ग से नहीं पूरा நீ அவனுக்கு விவரத்தை சொல்லிட்டேன். जो उसको तो पूरा बता அவனுக்கு दिया, இயேசு நாமத்தில் எச்சரித்து விட்டார். जो यीशु मसीह के नाम से उसको चेतावनी दिया, சுவிசேஷத்தை சொல்லி விட்டார். जैसा सुसमाचार सुना दिया, அப்படி எச்சரித்த பின்பும் जैसा चेतावनी அவன் देने के बाद, துன்மார்க்கமான வழியையும் जो दुष्ट मार्ग हो, தன் ஆகாத வழியை விட்டு திரும்பாமல் போவானாகி. जो दुष्ट मार्ग से नहीं पूरा तो, அப்பொழுது அவன் துன்மார்க்கத்தில் அவன் சாவான். जब भी तो अधर्म से वो फंसेगा, நீயே உன் ஆத்மாவை நீ வந்து பாதுகாத்துக் जो கொள்வாய். अपने प्राण को बचाएगा, அவனது ரத்தப்படி நான் கேட்க जो மாட்டேன். उसका लहू का जो बदला இதுதான் அப்போ சொல்லும்போது சுவிசேஷம் நம்முடைய கடமை. ये परमेश्वर कहता है, ये अपना जो நம்ம செய்ய விட்டால் நமக்கு ஐயோ. जो हम नहीं करें तो அவர் ஏன் ஐயோன்னு சொன்னார்? क्यों ऐसा आएगा? நீ சுவிசேஷம் சொல்லாம இருந்தா நீனும் வந்து பெரிய ஆபத்துல தான் இருக்கிற. लेकिन सूचना नहीं सुनेगा तो आपकी तकलीफ அந்த ரத்தப்படி கர்த்தர் உன்னுடைய கையில கேட்பார். का बदला आपसे लेगा, நானும் தப்பித்துக் கொள்ள முடியாது. आप नहीं बच सकता है। ஆனபடியே சுவிசேஷம் சொல்லி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். इसलिए परमेश्वर कहता है तो सुसमाचार सुना। கர்த்தரை நாம் பாடுகிறோம், துதிக்கிறோம், அவருடைய ஸ்தோத்திரம் மிகவும் நல்லது. लेकिन परमेश्वर आप गीत गाते हैं, स्तुति करते हैं, ये बहुत अच्छी बात அவருடைய है। ரட்சிப்பை நாம் தினந்தோறும் மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். लेकिन उसका उद्धार का हर दिन உலகம் முழுக்க போய் சகல சிருஷ்டிக்கு நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும், அறிவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். सब जातियों के जाके आप सुसमाचार सुनना இது चाहिए। நம்முடைய கடமை. நாம் இதை பிரசங்கிக்கணும். இதனால் நமக்கு எத்தனை மேன்மை பாராட்ட நமக்கு இடமில்லை. तो ये अपने काम है, आप कितना भी तकलीफ हो तो इसमें जो அது घमंड நம்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. ये अपने ऊपर का वो बात है। அப்படி எனக்கு சான்ஸ் கிடைச்சு நான் பிரசங்கியாமல் சுவிசேஷம் சொல்லாம இருந்தால் எனக்கு ஐயோ என்று जो எழுதப்பட்டுள்ளது. समय मिलेगा तो हम सुसमाचार नहीं सुनेंगे तो हमारे लिए आएगा लिखा है। ஆண்டவர் நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். इसलिए आप सुसमाचार सुनना ஆண்டவருக்காக உழைக்க வேண்டும். परमेश्वर लिए काम करना चाहिए, ஆண்டவருக்காக உழைக்க வேண்டும். परमेश्वर जीना चाहिए, ஆண்டவருடைய காரியங்களை செய்ய வேண்டும். परमेश्वर काम को करना இதில் चाहिए। ஒரு குறை வர போறதில்லை. एक ही कमी नहीं होगा। ஆண்டவருக்காக கொடுத்து கெட்டு போனவர் ஒருவருமே இல்லை. परमेश्वर को देखिए कि जो कमजोरी हुआ कोई भी नहीं है। ஆண்டவருக்காக கொடுத்து எல்லாத்தையும் இழந்து போனவர் யாருமே இல்லை. परमेश्वर को देखिए कोई भी कमी नहीं हुआ। ஆண்டவருக்காக கொடுத்து மென்மேலும் அவர்கள் வளர்ந்து பெருகி ரொம்ப செல்வ செழிப்பாத்தான் இருக்கிறார்கள். परमेश्वर देने वाला सब आगे बढ़कर एकदम तंदुरुस्त लेकर யார் ஆண்டவருடைய காரியத்திலே சரியா கொடுக்காமல் இருக்கிறார்களோ, जो परमेश्वर कार्य में ठीक से नहीं करता है। சத்தீஸ்கர்ல பிரசங்கம் பண்ணும்போது जो छत्तीसगढ़ में हम प्रचार करते அந்த हैं, ஹிந்தியில வசனத்தை வாசித்தார்கள். हम हिंदी में जो पढ़ते थे, மலையாளத்துல ரொம்ப அருமையா எழுதி இருக்கிறது. जो मलिया में ऐसे लिखा बहुत अच्छा लिखा है, ஓ லூட் லியான்னு எழுதி இருக்குது. जो लूट लिया करके लिखा है।
கர்த்தருடைய பணத்தை லூட் வந்து என்ன லூட் பண்ணி விட்டார்கள். परमेश्वर के जो पैसे को चोरी कर लिया. நாங்க எதுல லூட் பண்ணோம்னு கேக்குறாங்க. आप किससे लूट किया करके தசமாத்திரம் காணிக்கையில லூட் பண்ணாமன்னு கேட்டாங்க. யார் யாரெல்லாம் ஆண்டவரை லூட் பண்ணுங்கன்னு கேட்டாங்க. नाम पूछा था जो कौन कौन परमेश्वर को लूट लिया. மக்கள் ரொம்ப சிரிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நாங்க பண்ணிருக்கேன்னு அவங்களே தலையாட்டிக்கிட்டாங்க. लेकिन सब लोग बोला हम भी क्या करके என்ன அப்படி செய்யாதீங்க. वापस ऐसे मत करो. ஆண்டவர் உங்களுக்கு அளவில்லாமல் ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். परमेश्वर अपने हिसाब से अपने ज्यादा देने के लिए நிச்சயமா உங்களுக்கு அளவில்லாமல் தருவார். जरूर ज्यादा आपको देगा. அதை நீங்களே தடை பண்ணி வைத்திருக்கிறீர்கள். आप लोग उस रुकावट நீங்கள் இந்த உலகத்தை பார்த்து இப்படித்தானே நினைக்கிறீர்கள். दुनिया को देखकर ऐसे सोचते हैं. ஆண்டவருடைய வல்லமை நீங்கள் அறிகிறதில்லை. परमेश्वर का सामर्थ्य नहीं அவர் அதிசய அற்புதம் செய்கிறோம் என்று நீங்கள் விசுவாசிக்கிறதில்லை. जो अलसी अर्पित करने के लिए आप विश्वास नहीं நீங்கள் करते. விசுவாசிக்காதபடியினால நீங்கள் இதை செய்யவில்லை. आप लोग विश्वास नहीं किया इसलिए नहीं அந்த किया. வார்த்தை விசுவாசம் செய்து பாருங்கள். लेकिन परमेश्वर का वचन से विश्वास करके அப்பொழுது உங்களுக்கு வீட்டுல இடம் கொள்ளாமல் போகட்டுமா நிரம்பி வலிமை ஆற்றல் நிரப்புவார் என்று பிரசங்கித்தேன். लेकिन जो घर के जो जगह नहीं रहेगा ऐसा भरेगा करके हम प्रचार किया. இதை பிரசங்கி முடிந்த உடனே தான் எல்லாரும் உற்சாகமா இதுவரையிலும் ஒரு காசு கூட எல்லாரும் உற்சாகமா இருந்தது 1 லட்சத்துக்கு மேல பணம் எழுதினார்கள். लेकिन उसके बाद वो लोग सब लोग 1 लाख के ऊपर जो पैसा दो இப்ப அந்த ஆலயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. जो चर्च के काम कर रहे हैं. கதவுகள் வைத்து ஜன்னல் வைத்து எல்லாம் மேல்மட்ட லெவலில் வந்து விட்டார். लेकिन जो घर जो दरवाजा और जो खिड़की सब रखी है अच्छे ऊपर आ गया. இன்னும் மேலே கான்கிரீட்ல ஒரு பெல்ட் போட்டுட்டு அதுக்கு மேல கட்ட சொல்லி இருக்கிறார். लेकिन ऊपर जो कांक्रीट में बेल्ट डाल के उसके ऊपर जो எந்த விதத்திலும் வேலை தடைபட வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறேன். किसी की रीति से काम रुका नहीं होना चाहिए. வந்து பொறுப்படுத்தி செய்கிறபடினாலே जिम्मेदार लेके वो काम करना. மற்றவர்கள் உற்சாகப்படுத்தி அவர்கள் செய்கிறார்கள். लेकिन जो जनता है एकदम ज्यादा देता है. போன வாரத்தில் இங்க அறிவித்த உடனே அதை சொன்ன உடனே लेकिन गया था बोलने के बाद எந்த மக்கள் நீங்க பணம் கொடுக்கல கேட்கறது இல்லை. आप किसी को जो पैसे देकर के नहीं कहते हैं. உற்சாகமே கொடுத்து தேவனா கருத்து பிரியமா இருக்கிறார். जो खुशी के साथ देते हैं परमेश्वर प्रिय रहता है. அவங்க பிரியமா இருந்தா அவர் அதுக்கான ஆசீர்வாதம் கொடுக்க போகிறார். लेकिन परमेश्वर प्रिय रहेगा तो उसका आशीष देगा. தேவராஜ் உடனே 10,000 அனுப்பி விட்டு விட்டார். लेकिन देवराज 10,000 दे दिया. சகோதரி ரெபேக்காள் 10,000 அனுப்பி கொடுத்தார். जो बहन जी रेबेका ने 10,000 दे दिया. சகோதரர் சாம் சித்தார்த்தன் 1000 ரூபாய் கொடுத்தார். जो शाम सिद्धार्थ ने 1000 रुपए दे दिया. உற்சாகமா கொடுத்தவங்க காணிகள் அனுப்பி அந்த வேலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. लेकिन जो खुशी के साथ दिया उसका पैसा देके वो काम शुरू हो रहा है. அந்த மக்களிடத்திலும் சொன்னேன். जो सब लोग भी कर இந்த रहे हैं. ஆலயத்தை கடந்து வருகின்ற பொழுது कलीसिया के आते समय இந்த ஆலயத்தில் என்னுடைய ஒரு பங்கும் இருக்கிறது. जो कलीसिया में मेरा भी कुछ काम है. இதற்கு பலன்கள் இங்கேயும் உண்டாகும் और इसका बल इधर मिलेगा. அங்கேயும் உண்டாகும். और भी ये मिलेगा. அங்கிருந்து போன் பண்ணியிருந்தார்கள். फोन किया था. எல்லையில ஒரு 5000 கொடுத்து விட்டார். जो लिखा हुआ तो 5,000 दे दिया. ஒரு 10 மூணு சிமெண்ட் கொடுத்து விட்டார். 10 कोड़ी सीमेंट दे दिया. மீதி உள்ள மற்றவர்கள் கொடுக்க ஆயத்தமாய் लेकिन கொண்டிருக்கிறார்கள். बाकी लोग देने की तैयारी में है. கஷ்டப்பட்ட மக்கள் தான், तकलीफ बात ஏழை மக்கள் தான். जो गरीब लोग சில हैं மக்கள் என்ன செய்கிறார்கள், वो तो क्या करते हैं. நாங்கள் போகும்போது மரத்திலிருந்து சில பழங்கள் கீழே விழுகிறது. लेकिन मैं जानते हैं जो झाड़ों से जो फल गिरता அந்த है. குடும்பம் போய் அதை பொறுக்கி அதை காய வைத்து அதை பதப்படுத்தி அதை கொண்டு விற்று அதில் உள்ள எடுத்து செலவழிக்கிறார்கள். लेकिन वो फल को सुखाकर उसको बेचकर उससे वो पैसा लेके वो घर चलाता है. சிலர் சில வேலைகளை वो செய்கிறார்கள். तो कुछ काम करते हैं. ஆனால் அதிலும் உதாரணத்தோட கர்த்தருடைய வசனத்தை கேட்ட உடனே लेकिन परमेश्वर का वचन को सुनने के बाद அதை அறிந்த உடனே सुनने के बाद அவர் ஆண்டவருக்கு செய்வதற்கு முன் வந்து உடனே செய்யவும் அவர்கள் உடனே வந்து முன் வந்து விட்டார்கள். लेकिन परमेश्वर के काम को जो करने के लिए वो आगे बढ़ के आ அவர் रहा வந்து சொன்னா நீங்க பிரசங்கத்தை கேட்டு விட்டுதான் நாங்க இதெல்லாம் செய்ய முடிகிறது என்று है. சொன்னார். लेकिन जो आपका प्रचार सुनने के बाद ये करने के लिए हमें मन में लगा. நானும் புரிந்து கொண்டேன். हम भी समझ गए. கர்த்தருடைய வசனத்தை சரியாக மக்களுக்கு போதித்து परमेश्वर விட்டால் के वचन को ठीक से हम समझाए. யார் உள்ளத்திலே உற்சாகம் வருதோ அவர்கள் கண்டிப்பாக जो செய்வார்கள். किसी का मन में परमेश्वर क्रिया करता है वो ஆண்டவருடைய கூடாரம் அமைக்கும் போது ஆண்டவர் சொன்னார், जो परमेश्वर का जो तंबू बांधने समय परमेश्वर நீ ने कहा ஜனங்களிடத்திலே கேட்டு வாங்கு, तो जनता से पूछ के मांगो. கேட்டு வாங்கு என்று சொன்னார். देव पूछ के मांगो. ஏன்னா அவர்களுக்கு நான் தங்கமும் வெள்ளியும் பொண்ணும் அள்ளி கொடுத்திருக்கிறேன். लेकिन उनके लिए सोना चांदी में ज्यादा दिया. எத்திலிருந்து வெளியிருந்தது எல்லாருக்கும் நிறைய கொடுத்திருக்கிறேன். दूसरे देश से बाहर निकलने में बहुत நீ चांदी கேட்டு வாங்கு என்று சொன்னார். जब भी आप मांगोगे நீ யார்கிட்ட வாங்கணும்னு சொன்னார். किससे मांगना करके அதிலே யார் உற்சாகமா இருந்து கூட அவங்கள்ட்ட மட்டும் வாங்கு. जो खुशी से देते हैं उससे मांग लेना. அந்த உற்சாகமா கொடுத்துற வாங்கினதே திருப்பி ஒரு முறை போதுன்னு நிக்க வைக்க வேண்டியது வந்து. लेकिन वो खुशी का जो मांगा था उसमें पास हो गया करके बोलने में அருமையான தேவனுடைய ஜனமே, भी बचे लोग நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், परमेश्वर சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன் அவர்தான். किया परमेश्वर. வெள்ளியும் பொன்னும் அவருடையதான். सोना चांदी उनका है. அவரிடத்தில் வாங்கி அவருக்கே கொடுக்கிறோம். उससे लेके उनको देता அதை है. பார்முலாக அறிந்து கொள்ள तो வேண்டும். उसका नियम को जानना நம்ம है. இடங்கள் நம்ம பொன்மட்டும் ஆசீர்வதிக்க जो வேண்டுமானால் जगह पूरा भरने के लिए இந்த கர்த்தரை கனமன்னா எனக்கு வந்து தசமாவத்தை ஆண்டவர் கொடு. जो परमेश्वर का आदर करके 10 मास का दीजिए. அவருடைய சன்னதியில் வெறும் கையாக வராதே. उसका जो समझ में எப்போதும் ஆண்டவர் காரிக்கோணை கடந்து வா. जो हमें तो
वैसा सब உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும். तुम्हें आशीष करना है, இழப்பு இல்லாம கும்பிட்டும் ஆசீர்வதிக்க வேண்டும். पूरा भरने के लिए आशीष करना है। அருமையான தேவனுடைய ஜனமே, प्रेमी बच्चे लोग, யார் இப்படி செய்திருக்கிறார்களோ जो ऐसा करता है அவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். तो परमेश्वर जानता அவர் है, எங்கேயும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ज्यादा आशीष भी करता है। அநேகங்களை தடைக்கற்களை போடுகிறபடினால் बहुत लोग रुकावट करते हैं, அவர்கள் நினைக்கலாம் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. लेकिन वो लोग नहीं जान सकते இந்த हैं கர்த்தருடைய பிரமாணத்தை நிறைவேற்றாவிட்டால் ஆசீர்வாதம் அந்த பிரமாணத்தின் மூலம் தான் जो வருகிறது. परमेश्वर का आज्ञाओं को पूरा नहीं करेगा तो उसका आशीष नहीं मिलेगा। கர்த்தருக்காக கொடுக்கிறவர்கள் அவர்கள் செழித்து தான் இருக்கிறார்கள். परमेश्वर को देने वाला तो बहुत तंदुरुस्त रहता है, வாரி வழங்குகிறார்கள். जो ज्यादा देता है பெரியார்கள் என்று போற்றப்படுகிறார்கள். आदमी करके कहना திருப்பி चाहता है, ஏராளமா வருகிறது. उसका भी ज्यादा आता है। வசன பிசினத்தனம் பண்ணி ஒன்னிலும் வறுமையா போறோம் எழுதப்பட்டுள்ளது. ज्यादा जो कंजूस करके ये एकदम कंजूरी होने वाला ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டிய वो வார்த்தை. साधन से रहना सुनना है। ஆயிரத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தார். जो ज्यादा दिया गरीब को दिया, அவன் நீதி என்னைக்கு அவன் என்னைக்கும் பெரியாவா தான் இருக்கான். उसका धर्मी हमेशा बड़ा है। அள்ளி கொடுக்க அவனுக்கு நிறைய வந்துகிட்டு இருக்கிறது. अल्लाह होता है कि देते देते उसका धर्मी ज्यादा இவன் होता है। டைட்டா இறுக்கி அமுக்கி வச்சுட்டு அப்படியே பூமிக்குள்ள புகஞ்சு போயிடும். लेकिन जो ज्यादा है उसका लगे तो जमीन में अंदर चला ஏன்னா जाता அவன் வறுமை அடைவான்னு எழுதப்பட்டுள்ளது. लेकिन वो गरीबी होगा करके लिखा है। ஆண்ட வார்த்தை கவனிக்கிற நாம், परमेश्वर का वचन को सुनने கேட்கிற वाला நாம். जो नाम लिया हम, ஏன்னா பரலோகத்துல நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்கிறது. क्योंकि स्वर्ग में हमें बड़ा फल रहता நமக்கு है। அங்க கிரீடம் இருக்கிறது. तो आपके लिए एक நமக்கு அங்க அநேக ஸ்தானங்கள் இருக்கிறது. आपके अच्छा स्थान भी அதை मिलता है। பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் பரலோகத்தில் ஐஸ்வர்யவான்களா இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். स्वर्ग में धनवान बनो करके परमेश्वर कहता அப்ப है। பரலோகத்தில் ஐஸ்வர்யவான்களா இருப்பதற்கு परमेश्वर धनवान बनने के लिए இங்கே ஆண்டவருக்கு உழைக்க வேண்டும், பிழைக்க வேண்டும், கொடுக்க जो வேண்டும். परमेश्वर के लिए काम करना है और उसको देना भी है, उसको रखवाला करना கர்த்தர் है। என்ன சொல்லுகிறார்கள்? परमेश्वर क्या कहता ஆகிற है? எல்லாம் உங்களுடையது. ये सब आपका உங்களுடைய है, கரத்தை வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். आप हाथों से लेके आपको देता है। நீதான் என்னை ஆசீர்வதிக்கிறீர். आपको हमें आशीष करता है, நீதான் தருகிறீர். आप भी देता है। தருகிறது உமக்கு தருகிறோம். आप देते हैं इसलिए आप भी देता है, ஏதாவது நாம கொண்டு வந்தோமா? इसलिए हम कुछ लेके आया है क्या? ஆண்டவர் தான் நமக்கு எல்லாம் தருகிறார். परमेश्वर सब कुछ देता है, அதிலிருந்து அவருக்கு எடுத்து கொடுக்க उससे போகிறோம். हम थोड़ा लेके அதை देते நாம் हैं। செய்ய வேண்டும். वो करना है। ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார், परमेश्वर क्रिया क्या है? ஞானம் தந்திருக்கிறார், ज्ञान दिया है, ரட்சிப்பு இருக்கிறார். उद्धार किया है। ரட்சிப்பு நம்ம அநேக மக்களுக்கு तो சொல்லுவோம். उद्धार के हम स्वर्ग को அதை बताएंगे, ரட்சிப்புகளை கொண்டு வருவோம். वो लोग उद्धार मार्ग में அப்போ लेके நம்ம आएंगे। ஆண்டுடைய பாதத்திலே நம்மை அழகானவள் நம்முடைய பாதத்தை பார்த்தவர் சொல்லுவார். जो परमेश्वर के समुख में आम दिन सुंदर கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனா இருந்தால் हम सच्चे में से உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைக்கிறேன். ज्यादा नहीं उसको अधिकारी बनवाऊंगा। நீ தேவனுடைய ராஜ்யத்தில் பேரரசி, तो परमेश्वर के राज्य में அந்த प्रवेश करो। சந்தோஷத்தில் பேரரசி, उसका खुशी के அந்த மகிழ்ச்சியில் பேரரசி, நீ எப்போதும் ஆனந்தமாக இருந்து ஆண்டவர் சொல்லுவார். हमेशा परमेश्वर सब दिन वर्ग करता है। அப்படி காணப்படுவோம். ऐसा रहेंगे, கர்த்தர் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார். हम सबको आशीष கர்த்தர் करेंगे, இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். परमेश्वर वचन को आशीष करेंगे। Hallelujah. 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 Hallelujah.